ஐயா தொடங்கலாம் ஐயா. நன்றி. அருமை தமிழ் நெஞ்சங்களே, தந்தை பெரியார் அவர்களின் பற்றாளர்களே, என்னை போன்ற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் பழைய வரலாற்றை புரட்டி பார்க்க போகின்றோம். சுயமரியாதை நமக்கு எப்படி வந்தது என்பதையெல்லாம் எடுத்து சொல்ல அமெரிக்காவின் தலை சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என்ற பட்டியலில் முதல் வரிசையில் நிற்கும் அம்மா ஜெயமாறன் அவர்கள் இங்கு நம்முடன் வந்து கலந்து கொள்வது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. அட்லாண்டாவில் வசிக்கும் இவர் தமிழுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறாள் என்பதை பார்த்தால் எனக்கெல்லாம் வியப்பாக இருக்கின்றது. அவருடைய பேச்சு திறமையை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் அமர்விலும் இணை அமர்வில் நடந்த பேச்சிலும் கேட்டு மகிழ்ந்தோம். தற்போது சுயமரியாதை 100 ஆண்டுகள் என்ற தலைப்பிலே பேச அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா ஜெயமாறன். நன்றிங்க ஐயா. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு தொடங்குறேன். தெரியுதுல்ல? பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதை கொண்டாடுவதற்காகத்தான் நம்ம எல்லாருமே இங்க கூடியிருக்கோம். என்ன ஒரு பிரச்சனைன்னா, சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு இருந்ததே என் தலைமுறையினர் பாதி பேருக்கு தெரியல. தெரிஞ்சாலும் பல பேர் தெரியாத மாதிரியேவும் இருக்காங்க. அதனால இந்த முக்கியமா என் உணவு என்னுடைய உரிமை, என்னுடைய உடை என்னுடைய உரிமை. இந்த சமூக ஊடகங்கள்ல நான் என்ன வேணாலும் பேசலாம், எழுதலாம், அது என்னுடைய உரிமை. நான் சுயமாக சிந்திப்பது என்னுடைய உரிமை. இப்படின்னு எதுக்கெடுத்தாலும் உரிமை பேசுகிற இந்த தலைமுறைக்கு நாம் உரிமைகள் அற்று கிடந்த காலத்தில் நமக்கு உரிமைகளை பெற்றுத்தந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய வரலாற்றை நான் சுருக்கமாக சொல்ல வந்திருக்கிறேன். வரலாறு அப்படின்னு பயப்பட தேவையில்லை. சுயமரியாதைக்காக போராடியவர்களுடைய கதைகளைத்தான் நான் இங்கே சொல்ல போனேன். முதல்ல இந்த சுயமரியாதை அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1880களிலேயே 880 அந்த கடைசி காலங்களிலேயே அது தொடங்கிவிட்டது. அதற்காக போராடியவர் முதல்ல அப்படின்னு எடுத்தோம்னா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இவர் தன் பெயருக்கு பின்னால் நான் பறையன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு எழுதி நேம் டேக் போட்டிருப்பாராம். எதுக்கு அப்படி போட்டிருக்காரு? அது என்ன சாதி பெருமை பேசுவதற்கா? இல்லை, அந்த சாதிதான் பெருமை என்று சொல்லப்பட்ட சாதியாக அந்த காலத்தில் இருந்ததா? ரெண்டுமே இல்லை. அப்போ ஏன் அதை போட்டுக்கிட்டாரு அப்படின்னா, இதை வச்சு தானடா என்ன கேவலப்படுத்துறீங்க, நான் இதையே பெருமைக்குரியதாக மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை போட்டிருந்தார். எப்படி பெருமைக்குரியதாக மாத்த முடியும்? காலங்காலமாக நமக்கு பெருமை தந்தது என்று சொல்லப்பட்டது கல்விதான். அப்போ அது படிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது கூட ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். கையோட சாக்கு துணி எடுத்துட்டு போய் அதை தரையில விரிச்சு உட்காந்து, ஏன்னா தரையில உட்கார்ந்தா கூட ஒட்டிக்கும், தனியா உட்கார்ந்து படிக்கணும். தண்ணி தவிச்சா யாராவது வந்து தண்ணி ஊத்துவாங்க, அதை பிடிச்சு குடிக்கணும். அப்படியெல்லாம் தான் நான் படிச்சேன் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருப்பார் அவருடைய சுயசரிதையில. அதே போல தான் இவரும் படித்திருப்பார். ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கேலி பண்ணுவாங்க, கல்லால் அடிப்பாங்க, எட்டி உதைப்பாங்க, என்னென்ன கொடுமைகளை எல்லாம் தாண்டி அந்த சின்ன பிள்ளைகள் படித்து வரணும்னா அது சாதாரண காரியம் இல்லை. அப்படி படித்து பள்ளி இறுதி தேர்வில் அவர் வென்று அதற்கு பிறகு இளங்கலை பட்டப்படிப்பையும் படித்து முடித்து 1880லேயே அவர் ஒரு ஐரோப்பிய நிறுவனத்தில் எழுத்தராக அவர் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் 16 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நேட்டால் நீதிமன்றத்தில் அவர் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். அதுக்கு பிறகு 1920 அவர் தாயகம் திரும்பிய பிறகு எப்படியாவது ஆளும் அரசுக்கு நம்முடைய நிலைமையை சொல்லணும் அப்படின்னு அவர் துடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் லண்டனில் வட்டமேஜை மாநாடு நடந்தது. காங்கிரஸ் கட்சி அதை நிராகரித்து விட்டது. ஆனால் சிறுபான்மை மக்களின் பிரதிநிதிகளாக நிறைய பேர் போறாங்க. அதுல முகமது அலி ஜின்னாலாம் போறாரு. அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக அந்த வட்டமேஜை மாநாட்டுக்கு போனவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களும் தான். அங்க போய் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை இவங்க சந்திக்கிறாங்க.
லண்டன் ஒரு ஏகாதிபத்தியம் அந்த காலத்தில். அப்போ அந்த இங்கிலாந்துக்கு அரசராக இருக்கிற அந்த மன்னர் நிறைய இப்படித்தான் நிக்கணும், இப்படி கை குலுக்கணும், அதுக்கப்புறம் நீங்க போயிரணும், அப்படி இப்படி நிறைய விதிமுறைகள் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்றாரு, எல்லாரும் கை குலுக்குறாங்க, இவர் மட்டும் கை குடுக்க மாட்டேங்கிறார். அப்படியெல்லாம் பண்ணோம்னா உடனே கைது பண்ணுவாங்க. ஆனா இவர் தைரியமா நான் கை குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன்னு கேக்குறாங்க. நான் தீண்டத்தகாதவன். என்ன தொட்டா உங்களுக்கு தீட்டு அப்படின்னு அவர் சும்மா சொல்லியிருந்தா கூட அந்த மன்னருக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அவருக்கு புரிய வைக்கிறதுக்காகவே இவர் கைய குடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ 5ஆம் ஜார்ஜ் மன்னர் கேக்குறாரு, உங்க நாட்டுல இப்படியா நிலைமை? நீங்க கீழ விழுந்துட்டா கூட உங்களுக்கு கை குடுக்க மாட்டாங்களா? யாராவது கீழ விழுந்துட்டாங்கன்னா நம்மை அறியாமல் போய் தூக்குவோமே, அது கூட கிடையாதா? அப்படின்னு அவர் கேட்டாரு. இல்ல அப்படின்னு அவர் சொல்லும்போதுதான் அவரை கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறப்போ அவர் சொல்றாரு, நாட்டு விடுதலை என்பது தாழ்த்தப்பட்டவருக்கான விடுதலையாக இருக்க வேண்டும். தீண்டாமை ஒழிய வேண்டும். எங்களுக்கு சட்டசபையில் இடம் வேண்டும். ஆதி திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட மக்களினுடைய நிலைமையை ஆளும் அரசிற்கு லண்டனுக்கே நேரே போய் சொன்னவர் தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். அவருக்கும் முந்தையவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். இவர்தான் அத்தனை ஜாதி பெயர்கள் பள்ளன், பறையன், தலித்து, பஞ்சமர் என்னென்னமோ இருந்தது. இது அத்தனையும் இல்லை. நாங்களெல்லாம் ஆதி திராவிடர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று முன்மொழிந்தவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். நான் நேரம் கருதி ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இவர்கள் ஒவ்வொருவரையும் பத்தி நம்ம தேடி படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சென்னையில் நமக்கு டி நகர் தெரியும். ஆனால் அந்த டீக்கு பின்னாடி இருக்கிற தியாகராயரை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இவர் பெரிய படிப்பாளி, பெரும் பணக்காரர், எப்போதும் வெள்ளை உடை அணிபவர். இவருக்கு வெள்ளுடை வேந்தர்னே பேரு. மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு இவர் அந்த காலத்திலேயே 10,000 ரூபாய் நிதி கொடுக்கிறார். அந்த கோயிலுடைய திருவிழாவிற்கு போன போது இவருடைய கணக்கருக்கு இவர் 6 மாசம் 6 ரூபாய் சம்பளம் கொடுத்து கணக்கரை வச்சிருக்காரு. அவரை மேடையில உட்கார வைக்கிறாங்க. ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இவரை கீழே தரையில உட்கார வைக்கிறாங்க. அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எவ்வளவு படித்தவர்களாக, எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த காலத்தில் மரியாதையே இல்லாமல் தான் இருந்தது. அப்படித்தான் நீதி கட்சி தொடங்கியது. அந்த நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக அதிலிருந்து முதலமைச்சராக சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர், ஆங்கில அரசின் கீழ் இருந்த இந்தியாவில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் பனகல் அரசர். இவர்தான் அந்த காலத்துல சென்னையில ஜார்ஜ் டவுன், மவுண்ட் ரோட்ல எல்லாம் பஞ்சமர்கள், நாய்கள், முகமதியர்கள் வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குமா உணவகத்துல. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் ரயில்வே உணவகத்துல சூத்திரர்களுக்கு, பிராமணர்களுக்கு தனித்தனியா உட்கார்ந்து சாப்பிடுற இடம் இருக்குமா. தெருவுல எல்லாம் சர்வசாதாரணமா வீடு காலி, பிராமணர்களுக்கு மட்டும் அப்படின்னு எல்லாம் இருக்குமா. பனகல் அரசர் தான் இந்த மாதிரி பொது இடங்களில், வழிகளில், பொது கிணறுகளில், உணவகங்களில் எல்லாம் இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர். அமெரிக்காவில் கூட அந்த சட்டம் 1950களுக்கு பிறகுதான் வந்தது. ஆனால் 1920களிலேயே தமிழகத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் பனகல் அரசர் அவர்கள். இவர்களுக்கெல்லாம் பிறகு தந்தை பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்துக்குள்ள வர்றாங்க. எப்படி நான் சுயமரியாதை இயக்கத்துக்குள்ள வந்தேன், இந்த சுயமரியாதைக்காக போராடணும் எனக்கு எப்படி தோன்றியது அப்படிங்கிறத தந்தை பெரியார் அவர்களே ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காங்க. அதுல அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு 10, 12 வயசுலயே படிப்பு நிப்பாட்டப்பட்டு அவங்களுடைய அப்பாவினுடைய மண்டியில் அவர் வேலைக்கு வைக்கப்படுறார். அவரோட வேலை அங்க இருக்க மூட்டைகளுக்கு விலாசம் போடுறது, சரக்குகளை கூவி ஏலம் போட்டு விற்பது. அதுதான் இவருக்கு வேலை. முதலாளியுடைய மகன். அப்போ அப்பா ஒரு நாற்காலியில உட்கார்ந்திருப்பார். இவர் இருப்பார் வேலை பார்த்துக்கிட்டு. கடையில நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பில்லு போடுறதுக்கு ஒரு இளைஞர் வருவாராம் தினம் சாயந்தரம். அவர் இளைஞர். அவரை பார்த்த உடனே அப்பா எந்திரிச்சு ரொம்ப மரியாதை கொடுத்து கும்பிட்டு வாங்க சாமி, வாங்க சாமி அப்படின்னு சொல்லி அவருடைய இடத்தை அவர் உட்கார்ந்திருக்க அந்த நாற்காலிய கொடுப்பாராம் அந்த இளைஞருக்கு உட்கார. அந்த இளைஞர் உட்கார்ந்த உடனே கால் மேல கால் போட்டுட்டு, ஏமிரா வெங்கடப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் அவங்க அப்பாவை முதலாளியை கேட்பது பல தடவை பார்த்திருக்காரு தந்தை பெரியார். அப்பதான் அவருக்கு தோணி இருக்கு, வெறும் சாதியால் அல்லவா இந்த தகுதி வந்தது அப்படின்னு தான். அந்த நேரத்தில் தான் இந்த சுயமரியாதைக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிற அந்த நெருப்பு எனக்குள் எழுந்தது அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்னோடனே இது ஒரு நாள் கூட்டம் போட்டு ஒரு பெரிய போர்டு வச்சு இன்னைக்குல இருந்து இந்த இயக்கத்தை தொடங்குறோம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கல. இது 2 பெரிய போராட்டங்கள் தான் இந்த இயக்கத்திற்கு வித்திட்டன அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான போராட்டம் சேரன் மாதேவி குருகுல போராட்டம்.
1720கள்ல இது நடந்தது. இந்த என்ன நடந்ததுன்னா, அப்போ ஆங்கில அரசு ஐரோப்பிய கல்வி முறையை அடிப்படையாக கொண்டு நாடு முழுக்க பள்ளிகளை திறந்திருந்தது. அப்ப காங்கிரஸ் கட்சி நினைச்சது, இது நம்ம கொள்கைக்கு ஏற்றதா இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது தனியா பள்ளிக்கூடங்களை தொடங்க ஆரம்பித்தது. அப்போ ஆம் 1922ல வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியனார் அப்படிங்கிறவர் தமிழகத்தில், அதாவது சென்னை மாகாணத்துல ஒரு குருகுலத்தை அவர் தொடங்குறாரு. சரி நல்ல காரியம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த குருகுலத்துக்கு ஆசிரமம் அமைப்பதற்காக கட்டுறதுக்காக ஒரு 30 ஏக்கர் நிலத்த கானாடுகாத்தானை சேர்ந்த சண்முகனார் அவர் குடுக்குறாரு. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியும் நிதி குடுக்குது, மக்கள்லாம் நிதி குடுக்குறாங்க. குருகுலம் தொடங்கி நடக்குது. இந்த குருகுலத்தில் பிற்காலத்தில், அதாவது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த ஓமந்தூர் ராமசாமியார் அவர்களுடைய மகன் அந்த 1922ல இந்த குருகுலத்துல படிக்கிறார். இந்த பிள்ளை ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல இருந்து விடுமுறைக்கு வீட்டுக்கு வரும்போது கேக்குறாங்க, எப்படி பள்ளிக்கூடம் இருக்கு? நம்ம கேட்போம்ல, அப்படித்தான் கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்லுது, குருகுலத்துல எங்களுக்கு தனியா சாப்பாடு போடுறாங்க. உயர் சாதி பிள்ளைகள் என்று சொல்லப்படும் பிள்ளைகளுக்கு தனியா சாப்பாடு போடுறாங்க. விசேஷ நாள்கள்ல அவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு, எங்களுக்கு எப்பவும் சாதா சாப்பாடு தான். காலையில பழைய கஞ்சி ஊத்துனாங்கன்னு சொல்லி சில பிள்ளைங்க ஆசிரமத்தை விட்டே ஓடிடுச்சு. தண்ணி பானை கூட எங்களுக்கும் அவங்களுக்கும் தனித்தனி தான் அப்படின்னு சொல்லுது. இது இந்த பிள்ளை சொல்றது மட்டும் இல்ல, பெற்றோர் பலரிடமிருந்து புகார் கடிதங்கள் வருது. குருகுலத்தில் பிள்ளைகள் மனதில் சாதிய பாகுபாடு விதைக்கப்படுகிறது அப்படின்னு. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வரதராஜுலு ஐயாவும், செயலராக தந்தை பெரியார் அவர்களும் இருக்காங்க. தந்தை பெரியார் அவர்கள் இந்த நேரத்துலதான் வைக்கம் போராட்டத்திற்காக அழைக்கப்பட்டு அங்கே மக்களை திரட்டி அதற்காக கடுங்காவல் சிறை தண்டனை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்பதான் இந்த குருகுல பிரச்சனையும் வருது. முதல்ல பேசித்தான் பாக்குறாங்க, பொது இடங்களிலாவது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு நாம் பார்க்க கூடாது அப்படின்னு. ஆனா அந்த பக்கத்துல இருந்து ஒரு வாதம் வருது, என்னங்க குருகுலத்துல 20 பிள்ளைங்க படிக்குது, 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு நாங்க தனியா சாப்பாடு போடுறோம், இது ஒரு பிரச்சனையா? அதே மாதிரிதான் வைக்கத்துல அந்த கோயிலை சுத்தி 4 தெரு இருக்கு, 3 தெருவுக்குள்ள வந்துக்கோங்க, ஒரே ஒரு தெருவுக்குள்ள வராதீங்கன்னு சொல்றோம், இது ஒரு பிரச்சனையா? ஏன் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தேசிய பிரச்சனை ஆக்குறீங்க? நாட்டு விடுதலைக்கு எத்தனையோ வேலை இருக்கு, அதை போய் பாருங்க அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து எதிர்வாதம் வருகிறது. அப்பதான் தந்தை பெரியார் சொல்கிறார், நாம பிறந்து வளர்ந்து நாம் உருவாக்கிய நாட்டில் ஒரு தெருவுக்குள்ள நம்ம வரக்கூடாதாம், அவங்க முன்னாடி போக கூடாதான், உட்காரக்கூடாதான், சாப்பிடக்கூடாதான். நமக்குன்னு சுயமரியாதையே இல்லையா? சுயமரியாதை இல்லாத போது சுதந்திரம் ஏது? முதல்ல சுயமரியாதை வரட்டும், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாக இருந்ததை மேடை மேடையாக பேசி அதை ஒரு போராட்டமாக ஆக்கினார்கள் தந்தை பெரியார் அவர்களும் வரதராஜுலு ஐயா அவர்களும். அதற்கு பிறகு இந்த குருகுலத்தின் தலைவராக இருந்த வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியனார், அவரை வ.வே.சு. ஐயர் என்று நாம் படித்திருக்கிறோம். அவர் அந்த தலைமை பதவியிலிருந்து விலகினார். அதற்கு பிறகு குருகுலத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தன. இன்றைக்கு சமபந்தி போஜனம் அப்படிங்கிற ஒண்ண பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்ல. எல்லா இடத்துலயும் அதுதான் நடக்குது, பொது இடங்கள்ல. நாம் எல்லோரும் இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணங்களை பரவலாக பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நமக்கு வந்திருக்கிறது. நாம் எல்லோரும் படித்து பெரிய நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். இது அத்தனைக்கும் வித்திட்டது இந்த சுயமரியாதை இயக்கம் என்று சொன்னால் அது ஒரு சிறு அளவு கூட மிக இல்லாத ஒன்று. ஆக இந்த சேரன் மாதேவி குருகுல போராட்டமும் இந்த வைக்கம் ஆலய நுழைவு போராட்டமும் தான் மிக முக்கியமான போராட்டங்களாக இருந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி வைத்தன. இதற்கு பிறகுதான் நாம் இன்னைக்கு எல்லா கோயில்களுக்குள்ளும் எல்லாரும் எந்த தடையும் இல்லாமல் செல்ல முடிகிறது என்றால் இந்த வைக்கம் ஆலய நுழைவு போராட்டம் ஒரு முக்கியமான காரணம். அதற்கு பிறகுதான் பல போராட்டங்கள் நடந்து பல கோயில்களுக்குள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர். முக்கியமா இந்த சுயமரியாதை இயக்கம் செய்த இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த இயக்கத்தினுடைய மாநாடுகளில் எல்லாம் பெண்களை தலைமை தாங்க வைத்தார் தந்தை பெரியார். மறைமலை அடிகளுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார், மருத்துவர் தர்மாம்பாள் அம்மையார், மீனாம்பாள் சிவராஜ் அம்மையார், நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்களுடைய தாய் விசாலாட்சி அம்மையார், இந்த மாதிரி பல படித்த பெண்கள் இந்த மாநாடுகளுக்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றி இருக்கிறார்கள். அதுவும் பெண்ணுரிமையை பத்தி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் பேசியிருக்காங்க. நீங்க சும்மா மாநாடு நடத்துறோம்னு வேலையை செஞ்சா மட்டும் பத்தாது, பேசவே தெரியாத பெண் கூட ஒரு 4 வரியாவது மேடையில் பேச வேண்டும் என்று வற்புறுத்துவாராம் தந்தை பெரியார் அவர்கள். சும்மா பெண்கள் வந்து கூட்டத்துல பேசுறதும் மாநாடு நடத்துறதும் மட்டும் இல்ல, அவங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கூட கலந்து கொண்டு
கை குழந்தைகளோடு கைதாகியும் கூட பெண்கள் அந்த காலத்தில் செயல்பட்டு அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படி பெண்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் தந்தை பெரியாருக்கு பெரியார் என்கிற பட்டத்தையே அப்படி ஒரு மாநாட்டில் பெண்கள் தான் வழங்கினார்கள். இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு முறை கலந்து கொண்டு பெண்கள் எல்லோரும் கை குழந்தைகளோடு கைதான போது வழக்கு நடந்த போது அந்த வழக்கறிஞர் சொன்னாராம், நீங்க குழந்தையோட போய் கஷ்டப்படுவீங்கம்மா ஜெயில்ல, இனிமே இது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க, உங்களை மன்னிச்சு விட்டுறோம், நீங்க போயிட்டீங்கன்னா உங்க கணவன்மார்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் மொழிக்காகவும் எங்கள் நாட்டுக்காகவும் நாங்கள் எந்த கஷ்டத்தையும் படுறதுக்கு தயாரா இருக்கோம், அதை தடுப்பதற்கு எங்கள் கணவன்மார்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் சொல்லக்கூடிய அந்த தைரியம் அவர்களுக்கு இருந்ததென்றால் அதை கொடுத்ததும் இந்த சுயமரியாதை இயக்கம் தான். அடுத்ததாக இந்த சுயமரியாதை இயக்கம் செய்த இன்னொரு முக்கியமான விஷயம் சுயமரியாதை திருமணங்கள். முதல்ல சுயமரியாதை திருமணம்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். தாலி இல்லாமல், வேத மந்திரங்கள் இல்லாமல், சடங்குகள் இல்லாமல், முக்கியமாக புரோகிதர் இல்லாமல் செய்யும் திருமணங்கள் தான் சுயமரியாதை திருமணங்கள். அதுவும் நள்ளிரவில் நடக்கும், இல்லைன்னா ராகு காலத்தில் நடக்கும். முக்கியமா இந்து மதம் எதையெல்லாம் சம்பிரதாயம் என்று சொல்லி செய்ய சொல்கிறதோ அதையெல்லாம் செய்யாது இந்த சுயமரியாதை திருமணம். அது போன்ற திருமணங்கள் அதிகமாக நடத்தி வைத்தது இந்த சுயமரியாதை இயக்கம். முக்கியமான ஒரே ஒரு திருமணத்தை பத்தி நான் சொல்றேன். புதுக்கோட்டையில் குட்டிச்சாமி என்பவர் ஒரு இராணுவத்தில் அவர் சிப்பாயா இருந்தார். அவருக்கும் காரைக்குடியை சேர்ந்த பிரகதாம்பாள் என்ற பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயமாயிருந்தது. சுயமரியாதை திருமணமாகத்தான் இது நடப்பதாக இருந்தது. ஆனால் அந்த திருமணத்தில் அந்த பிரகதாம்பாளுடைய அண்ணன் குருசாமி அவர் சுயமரியாதைக்காரர். அவர் ஆசைப்பட்டார், இந்த திருமணத்தை நான் புரட்சிகரமான திருமணமாக நடத்த வேண்டும் அப்படின்னு. என்ன புரட்சி செய்தார்? தன் தங்கைக்கு ரவிக்கை போட்டு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதுவே அந்த காலத்தில் புரட்சியாக இருந்தது. ஒரு அண்ணன் தன் தங்கைக்கு ரவிக்கை போட்டு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலம் அவ்வளவு கொடுமையான காலமாக, பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட பெண்களின் நிலைமை அவ்வளவு கொடியதாக இருந்தது. பெண்கள் முழங்காலுக்கு மேலேதான் சேலை கட்டி கொள்ள வேண்டும், மார்பை மறைத்துக் கொள்ள ரவிக்கை அணியக்கூடாது என்கிற மடத்தனமான சட்டங்கள் அல்ல, நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தன, கட்டுப்பாடுகள் இருந்தன. அவற்றை தகர்த்து இந்த திருமணம் புரட்சிகரமாக நடந்தது. இப்படித்தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியது, இன்று வரைக்கும் இருக்கிறது. கடைசியாக, ஆனால் நமக்காக நம்மை சுயமாக சிந்திக்க சொல்லி நம்முடைய உரிமைகளுக்காகவே போராடியவர். ஆனால் இன்னைக்கும் கூட பெண்கள் தான் பெரியாரை அதிகமாக திட்டுகிறோம். பெரியாருடைய கூட்டங்களில் பெண்களுடைய வரவு ரொம்ப குறைவாக இருக்கு. இது அவருக்கு தெரிந்தேதான் இருந்தது. அவரே சொல்றாரு, நம்ம யாருடைய முன்னேற்றத்துக்காக, யாருடைய சுயமரியாதைக்காக நம்ம போராடுறோமோ அவங்கதான் நம்மள மூர்க்கத்தனமாக எதிர்ப்பாங்க. அந்த அளவிற்கு அவருடைய சிந்தனை சீழ்பிடித்து போயிருக்கிறது. ஆனா அதுக்காக நம்ம அவங்க மேல கோவப்பட முடியாது. அந்த மயக்கத்தை, அந்த மடத்தனத்தை நீக்கும் மருந்தாக நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, யாரும் எடுக்க விரும்பாத இந்த வேலையை தோளில் போட்டுக்கொண்டு கடைசி வரை நமக்காகவே உழைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு பெண்கள் இத்தனை பேர் மேடை பேச்சாளர்களாக இருக்கிறோம். சமூக சேவையில் பெண்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்றால் இது அத்தனைக்கும் தொடக்க புள்ளியாக இருந்தவர் தந்தை பெரியார் தான். ஆனால் நாம் தான் இன்னமும் அவரை திட்டிக் கொண்டும் இருக்கிறோம். என்னவானாலும் சரி, நாம் இன்னமும் குழம்பாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறோம் என்றால் அத்தனைக்கும் காரணம் சுயமரியாதை இயக்கம் தான். அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற மத, இன, நிற, பாலின வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரையும் நடத்த வேண்டும் என்கிற சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1964 தான் வந்தது. ஆனால் அதற்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சுயமரியாதை போராட்டங்கள் நம் நாட்டில் தொடங்கிவிட்டன. ஆனால் அமெரிக்கா வந்த பிறகும் கூட நம்மில் பெரும்பாலானோரால் சாதியை மட்டும் விடவே முடியவில்லை. அமெரிக்காவில் பிறக்கும் எந்த குழந்தைகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் சாதி இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இங்கே சாதி இல்லாமல் வாழ்வது எளிதுதான். ஏனோ நாம் இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்க தமிழர்கள் இந்த சாதியை விட்டொழித்து உலக தமிழர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். சுயமரியாதை இயக்கத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த வரலாற்றை இவ்வளவு நேரம் கேட்டதற்கு நன்றி. அருமை அருமை, மிக்க நன்றி அம்மா. சுருக்கமாக தெளிவாக வரலாற்றை அனைவரும் புரியும்படி சொல்லிவிட்டீர்கள். மிக்க நன்றி. இந்த கூட்டத்தின் சிறப்பு பேச்சாளராக தமிழ் கேள்வி
செந்தில்வேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் இளைய தலைமுறைக்கு செல்லும் வகையில் எப்படியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி இப்பொழுது அவருக்கு 6 லட்சம் பேர் அவர் இணையத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். அவரை இப்பொழுது பேச சுயமரியாதை நேற்று, இன்று, நாளை என்று பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வந்தீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. படம் வரல. படம் வரலையா? இப்ப வந்துருச்சுங்களா? படம் வரல. வந்துருச்சுங்களையா? பாருங்க. வந்துச்சு. மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த அமெரிக்க நேரங்கள் இன்னும் புரிபடவில்லை. ஐயா 9 மணின்னு சொன்னது மைண்ட்ல வந்து 9 மணினே பிக்ஸ் ஆயிடுச்சு. அது நியூயார்க் நேரத்துக்கும் இங்கேயும் அந்த 1 மணி நேர இடைவெளி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நல்லவேளை அருமை தம்பி பாண்டி நினைவூட்டினார். மிக விரைவாக நான் இதுக்கு ஹூஸ்டன் போயிருந்தோம், நாசாவை பார்ப்பதற்காக. பார்வையிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் பெரியார் பன்னாட்டு கூட்டமைப்பு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. சுயமரியாதை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை விட கூட அதிகம் சுயமரியாதை முக்கியம். அதுதான் பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இப்ப இது சுயமரியாதை நேற்று, இன்று, நாளை அப்படின்னு ரொம்ப பொருத்தமான தலைப்பை ஐயா மருத்துவர் சோம இளங்கோவன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனக்கு முன்பாக அருமை தோழர் சகோதரி ஜெயா மாறன் அவர்கள் ரொம்ப அழகா அந்த படங்களை காட்டி, அவர் ஃபெட்னாவிலும் அந்த படங்களை எல்லாம் வைத்து அந்த கருத்துக்களை முன்வைத்தார். இன்றைக்கு அந்த கருத்துக்களை கேட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அவருடைய இல்லத்திற்கும் நான் சென்றிருந்தேன். அன்பாக உபசரித்தார். அதற்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிட்டு, நேற்று இன்று நாளைங்கிறதுல என்ன, ஏன் இது நேற்று இன்று நாளை, அதை ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று அது தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து விடுதலை போராட்டம் எடுத்துக்கணும், இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று இன்று நாளை அப்படின்னு வைப்போமா அப்படின்னா, எஸ், நேற்று இருந்துச்சு. ஏன்னா நேற்று வந்து பிரிட்டிஷ்காரன் நம்ம அடிமைப்படுத்தி இருந்தான். இன்னைக்கு வந்து நேற்று பிரிட்டிஷ்காரன் நம்ம அடிமைப்படுத்தி இருந்தான். இன்னைக்கு நம்ம வந்து சுதந்திர நாடாக ஆகிவிட்டோம். இப்ப வந்து நம்ம வந்து அதை பேசுவது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு வேறு பல விஷயங்கள்ல நம்ம அடிமைப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம காலனி ஆதிக்கத்தின் கீழ் இல்லை. அப்போ அதுல இருந்து விடுபட்டு விட்டோம். அப்ப அந்த தலைப்பை இப்ப பேசினா அது பொருந்தாததாக இருக்கும். ஆனால் சுயமரியாதைக்கு மட்டும் நேற்று இன்று நாளை என்று இன்னைக்கு இல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சும் பேசினாலும் பொருத்தமாக இருக்கும். அப்படின்னா ஏன் அப்படின்னா, அது என்னைக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று. எதெல்லாம் சுயமரியாதை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிரதான கேள்வி. இன்றைய இளைய தலைமுறை சுயமரியாதையோடு தான் வாழ்கிறதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இதுல 1924 திருப்பூர் மாநாடு, என் நினைவு சரியாக இருந்தா திருப்பூர் மாநாடு, ஐயா சோம இளங்கோவன் அவர்கள் அதுல எதுவும் தவறுந்தா கூட அப்புறம் திருத்தலாம். பெரியார் முதல்ல இந்த ஆலய நுழைவு போராட்டம் குறித்து அங்கேதான் தீர்மானம் போடப்படுகிறது 1924. அதற்கு முன்பாக 1890களில் கமுதியில் நீங்க நாடார் சமூக மக்கள் ஆலய நுழைவு போராட்டத்தை அங்கே நடத்தினார்கள். அது ஒரு பெரும் போராட்டமாக வெடித்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தொடர்ந்து 1924 ஆலய நுழைவு அப்படிங்கிற ஒன்றை பெரியார் வைத்தார். இன்றைக்கு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 100 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பல இடங்களில் ஆலயத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு போராட்டங்கள் நடத்தக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், சுயமரியாதை இன்றும் தேவைப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறதா காலத்தின் கேள்வியாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. 1924 தந்தை பெரியார் ஒரு மாபெரும் கனவை கண்டார். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அந்த கனவை நனவாக்க முற்பட்டார். ஆலய நுழைவு மட்டுமல்ல, வழிபாட்டு உரிமையும் அனைத்து இந்துக்களுக்கும் இருக்க வேண்டும், அனைத்து சாதியினருக்கும் என்று நம்ம சொல்றோம். அனைத்து சாதியினரும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடார்களையும் நம்ம வந்து கோயிலுக்குள்ள கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லல, கருவறைக்குள் நுழைந்து பூஜை பண்ணணும்னு நம்ம யாரும் கேட்கல. ஒரு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை அல்லது ஒரு ஏதேனும் ஒரு சமூகத்தை, கிறிஸ்தவராக மாறிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவரை நம்ம வந்து நினைச்சல
ஒரு முக்குளத்தோரையோ ஒரு தலித்தையோ அல்லது ஒரு மீனவ நண்பரையோ நீங்க வந்து இந்து கோவிலுக்குள் போய் நீங்க வந்து பூஜை பண்ணதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நம்ம போராடல, நம்ம கேட்கல. அது அவசியமற்ற ஒன்று. இந்துக்களாக இருக்கக்கூடிய அனைத்து சாதியினரும் அப்படின்னா அனைத்து இந்துக்களும் தான் அர்த்தம். அனைத்து இந்துக்களும் ஆலயத்திற்குள் கருவறைக்குள் நுழைந்து வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அந்த பெரியாரினுடைய கனவை நனவாக்குவதற்கு முயற்சி செய்து இப்ப 2024 2021 இந்த அரசு வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பெரியார் கண்ட கனவை, கலைஞர் விதைத்த விதையை இன்றைக்கு அவர் வந்து மெல்ல மலரச் செய்திருக்கிறார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் இயற்றப்பட்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களில் அனைத்து சமூகங்களைச் சேர்ந்து அர்ச்சகர் பயிற்சி பெற்றவர்களை இன்றைக்கு கருவறைக்குள் அழைத்து சென்றிருக்கிறது. ஆனா இதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குதுங்க? 100 வருஷங்க. 1, 2 இல்ல, 100 வருடங்கள். 100 வருடங்களுக்கு பிறகும் பிரச்சனை நீடிக்குதானா? எஸ், பிரச்சனை நீடிக்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அட்ராசிட்டி. அப்போ ஒரு 100 ஆண்டுகள் ஆகிறது ஒரு சமூகம் கோவிலுக்குள் நுழைவதற்கு. 100 ஆண்டுகளை தாண்டியும் அவனால வந்து கருவறைக்குள் நுழைய முடியல அப்படின்னு சொன்னா சுயமரியாதை இன்றைக்குத்தான் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. இது யாருக்கு ஜெயமாறன் சொன்னார்? யாருக்காக இவர்கள் எல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் இந்த உழைப்பை வந்து புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு தான் இது புரிவதில்லை, அல்லது அவர்கள் தான் முதல் எதிரிகளாக மாறுகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இணைய வழியில ஒரு பெரும் நேற்று என்னெல்லாம் பெரியார் செய்தார் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஆழமாக வாசிக்கக்கூடியவர்கள், பெரியாரை நன்கு அறிந்தவர்கள், பெரியாரினுடைய போராட்டங்களை தெரிந்தவர்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் தொடர்கதை ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய செய்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இந்த கோவிலை கட்டியவன் நான், இந்த கோவிலை கட்டியவன் நான் இந்த கோவிலுக்குள் செல்லக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைத்த பொழுது எதிர்வாதம் மிக மிக மட்டமாக மலினமாக ஒரு எதிர்வாதம் வைக்கப்படுகிறது. அந்த எதிர்வாதத்தை நாம் யாருக்காக பேசுகிறோமோ அவர்கள் தான் தூக்கி சுமக்கிறார்கள். என்ன எதிர்வாதம் தெரியுமா தோழர்களே? நீங்கள் கட்டிலை செய்திருக்கலாம். கட்டிலை செய்த காரணத்தினால் அந்த கட்டிலை செய்த ஒரு தச்சர் அல்லது அந்த தொழிலாளி அந்த கட்டிலில் உங்கள் வீட்டு கட்டிலில் படுத்துக் கொள்வேன் என்று சொன்னால் நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று மிக மிக கேவலமான கீழ்த்தரமான ஒரு முன்னுதாரணம் எடுத்து முன்வைக்கப்படுகிறது. உங்கள் படுக்கை அறையை ஒரு கட்டிட தொழிலாளி கட்டியிருக்கலாம். அதனால் அந்த ஒரே காரணத்திற்காக உங்கள் படுக்கை அறைக்குள் ஒரு கட்டிட தொழிலாளியை நீங்கள் வந்து தங்குவதற்கு படுத்துக் கொள்வதற்கு அனுமதிப்பீர்களா? இது நான் ரொம்ப நாகரிகமா சொல்றேன், இதை விட கொச்சையாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆலய நுழைவு போராட்டத்தையும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதையும் அவர்கள் எதோடு கொண்டு போய் ஒப்பிட்டு இளைய சமூகத்தினுடைய மனநிலையை இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பயமா இருக்குது, ஆபத்தா இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல நாம இப்போ 2 தினங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு, தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். கலைஞர் குறித்து ஒரு இளைஞர் மிகவும் தரம் தாழ்ந்து பேசிய வாதங்கள், பேச்சுக்கள், கருத்துக்கள், அதன் விளைவாக அவர் கைது செய்யப்பட்டு பின் நீதிமன்றம் அவரை உடனடியாக விடுதலையும் அந்த வழக்கிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள். இன்றளவும் ஏன் கலைஞரின் மீது வன்மம் கக்கப்படுகிறது? இன்றளவும் ஏன் திராவிட இயக்கங்களின் மீது வன்மம் கக்கப்படுகிறது? அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். இந்தியாவிலேயே ஒரே ஒரு இயக்கம் தான், ஒரே ஒரு கட்சி தான். இப்ப நீங்க இடதுசாரிகளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கினுடைய பிரதான கொள்கை, பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா வறுமை ஒழிப்பு, என்ன சொல்றது, முதலாளித்துவத்திற்கு எதிரான வர்க்க போராட்டம். அதுதான் அவங்களுடைய பிரதானமான ஒரு வாதம். வர்க்க போராட்டம், முதலாளித்துவ எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. ரைட். பாஜக காரன் போய் கேட்டீங்கன்னா என்னுடைய ஒரே வேலை வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு அல்லது இஸ்லாமிய விரோத போக்கு, மதவாதம், இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை வைப்பாங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம், அடிநாதம் என்று ஒன்று இருக்கிறது. இந்தியாவில் ஒரே ஒரு இயக்கம் தான், ஒரே ஒரு கட்சி தான் முழு நேரமாக அவருடைய கொள்கையினுடைய அடிநாதமாக ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதை முன்வைத்தார்கள். அது தந்தை பெரியார், திராவிடர் கழகம், அந்த வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்கள். அப்ப ஆரியமும் பார்ப்பனியமும் அந்த இடத்துல அஞ்சு நடுங்கியது. முழு நேர வேலையே ஒருவருக்கு பார்ப்பனிய எதிர்ப்பா? பார்ப்பனிய எதிர்ப்பை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு இயக்கமா, ஒரு கட்சியா?
என்று சிந்தித்ததனுடைய விளைவு இந்த இயக்கங்களுக்கு எதிராக அவர்கள் கடுமையாக தங்களுடைய பணிகளை தொடங்கினார்கள். திராவிட இயக்க தலைவர்களின் மீது அவதூறுகள் அள்ளி இறைக்கப்பட்டன. திராவிட இயக்க தலைவர்களினுடைய அவருடைய சாதனைகள் மறைக்கப்பட்டு அவர்கள் மீது அவதூறுகளும் பழிச்சொற்களும் வசை சொற்களும் வீசப்பட்டன. அது பெரியாரில் தொடங்கி அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், ஐயா ஆசிரியர் வீரமணி, இன்றைக்கு ஆராசா என்று யாரெல்லாம் பெரியாரை கையில் எடுத்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அவர்கள் மனிதமான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது தனிப்பட்ட தாக்குதல்கள் என்று அவர்கள் அவர்களுடைய அவர்கள் மீது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் இருக்குதுல்ல, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களால் எந்த இடத்திலும் நேரடியாக இந்த சித்தாந்தத்தை, இந்த கருத்தியலை எதிர்கொள்ள முடியல, எதிர்க்க முடியல. இப்ப நேரடியாக இந்த சித்தாந்தத்தை எதிர்கொள்ள முடியாத போது, எதிர்க்க இயலாத போது, எதிர்க்க திராணியற்ற போது அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கையில அவதூறுகளையும் வன்மத்தையும் கையில் எடுத்தாங்க. அந்த அவதூறுகளையும் வன்மங்களையும் நம்பி அதில் ஏமாந்து போகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் யாருக்காகவெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் தான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இந்த அவதூறுகளுக்கு அதிகமாக இரையாகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஜெயமாறன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாதி கேட்பதில்லை அப்படின்னு சொல்லி. நாம் சாதியற்ற சமூகமாக மாறணும்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மனநிலை பரவுகிறது. இடஒதுக்கீட்டிற்கு எதிரான மனநிலை பிற்படுத்தப்பட்ட சமூகத்து இளைஞர்களிடம் பரவி கொண்டிருக்கிறது. நாங்க மாபெரும் தமிழ் கனவு என்ற கல்லூரி நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே கேட்கப்படுகின்ற கேள்வி எல்லாம் ஏன் இடஒதுக்கீடு என்ற கேள்வியை கேட்கிறான். நான் அப்ப அவர்களிடம் ஒரு கேள்வி எல்லா இடங்களிலும் முன்வைத்தது உண்டு. ஏன் இடஒதுக்கீடு என்று கேட்கிறீர்கள்? இடஒதுக்கீடு என்பது, சாதி என்பது, இடஒதுக்கீடு இருப்பதனால்தான் சாதி இருக்கிறது என்று அந்த இளைஞர்களினுடைய மனதிற்குள், ஆள் மனதிற்குள் அப்படி ஒரு விஷமத்தனமான கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ பாவம், ஏழைங்க ஒரு ஏழையா இருக்கிறாங்கிறதுக்காக கூட நீங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா சாதிங்கிற காரணத்துக்காக கொடுத்தா எப்படிங்க என்று சொல்லி பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்களையும் மாணவிகளையும் சகோதரிகளையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக திருப்பி விடுகிறார்கள். திருப்பி விட்டுட்டாங்க. இன்னைக்கு அது சக்சஸ் ஆயிருக்குது ஓரளவுக்கு. ஏழைகளுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லைங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து விதைத்தார்கள். தொடர்ந்து விதைத்து அந்த கருத்தியலில் ஓரளவு அவர்கள் வெற்றியும் பெற்ற பிறகு மிக கவனமாக, எந்த எதிர்ப்பும் இன்றி, இன்னமும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தாருங்கள் என்று எந்த போராட்டத்தையும் முன்னேறிய வகுப்பினர், முற்படுத்தப்பட்ட சமூகம், சோ கால்டு அப்பர் காஸ்ட், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எந்த போராட்டமும் செய்யாத நிலையில் அவர்களுக்கு EWS, பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள் என்று சொல்லி 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. இன்றைக்கு வரக்கூடிய தரவுகள் மிகுந்த அதிர்ச்சிக்குரியதாக இருக்கின்றன நண்பர்களே. நீங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். நான் இந்த அரங்கில், அறிவார்ந்த மேன்மக்கள் இருக்கக்கூடிய இந்த அரங்கில் ஒன்றை உறக்கச் சொல்லுகிறேன். இந்த மேன்மக்கள் இதை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லுகிறேன். கொடுக்கப்பட்டிருப்பது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடா என்றால் நிச்சயமாக இல்லை. பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடா? ஏழைகளுக்கான இடஒதுக்கீடுனா எல்லா சமூகங்களிலும் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறீங்களா? இல்ல. அப்ப நீங்க எந்த ஏழைகளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? யாரெல்லாம் இடஒதுக்கீட்டிற்குள் வரவில்லையோ, எந்த அடிப்படையில் இடஒதுக்கீட்டிற்குள் வராதவர்கள், யாரெல்லாம் சாதிய அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்குள் வராத சாதிகளோ, அப்ப அங்கேயும் நீங்க எதைத்தான் அளவுகோலா வைக்கிறீங்கன்னா, சாதியத்தான் அளவுகோலா வைக்கிறீங்க. ஏற்கனவே இங்கே பல்வேறு சமூகங்களுக்கு, சாதிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. எந்த சாதிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லையோ அந்த சாதிகளுக்கெல்லாம் நான் இடஒதுக்கீடுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அது எந்த அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான்? சாதிய அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான். அப்ப இந்த கேள்வியை சொன்ன ஒரு வாதம் வருது. இல்ல சாதிய அடிப்படையிலான இடஒதுக்கீடுன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா சாதி, அங்கே அந்த சாதியிலேயே எல்லோருக்கும் கொடுக்கவில்லை அல்லவா? அந்த சாதியில எல்லாருக்குமா கொடுக்குறாங்க? இல்ல. அந்த சாதியிலேயே வருடத்திற்கு 8 லட்சம் ரூபாய் என்று ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது ஒன்றிய அரசு. 8 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கினா இடஒதுக்கீடு கிடையாது தானே? அப்ப அது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு தானே என்று யார் வாதம் செய்கிறார்கள் என்று கேட்டால், பிற்படுத்தப்பட்ட சமூகத்து இளைஞர்கள் வாதம் செய்கிறார்கள். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும்.
ஒன்றிய அரசின் பணிகளில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் கிரீமி லேயர் தான் ஸ்கேல். 8 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து இளைஞர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அப்ப இங்கேயும் என்ன அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுகிறது? பொருளாதார அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனா எவ்வளவு கிளவரா அவன் ஒரு வேலை பண்றான் பாருங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை சாதிய அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்றும், முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்றும் நம்ப வைத்து ஒரு சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது நண்பர்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இங்கேயும் 8 லட்சம் ரூபாய் தான் அளவுடு. 8 லட்சம் மேல மாதம் 12 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஒன்றிய அரசின் பணிகளில். கிரீமி லேயர் அங்கேயும் அதைத்தான் வச்சிருக்கிறேன். அப்புறம் அது மட்டும் எப்படி பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு, இது மட்டும் எப்படி சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு? கேள்வியே இல்லை இல்லையா? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஒன்றிய அரசில் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? ரைட். அந்த 20 விழுக்காட்டையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இங்க 20 விழுக்காடு கொடுக்குறோம். நீங்க 25 விழுக்காட்டையும் இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டோருக்கு நீங்க 25 விழுக்காட்டை கொடுத்துட்டு 3 விழுக்காடு முதல் 5 விழுக்காடு வரை இருக்கக்கூடிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காட்டை கொடுக்குறீங்க. சுயமரியாதையோடு எனக்கான வாய்ப்பு ஏன் பறிக்கப்படுகிறது என்று கேட்க வேண்டிய இளைஞர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பேராபத்தான மனநிலைக்கு கொண்டு போய் இன்னைக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு முதல்ல உங்களுடைய சுயசாதி பெருமையை உங்களுக்கு முதல்ல ஊட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்ப நீங்க யார், உன்னுடைய சுயசாதி என்ன தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சுயசாதி பெருமை ஊட்டப்படுகிறது. அதன் மீது அந்த சுயசாதி பெருமையின் மீது நின்று கற்பிதங்கள், கற்பனை கதைகள் கட்டி எழுப்பப்படுகின்றன. அந்த கற்பனை கதைகள், அந்த கட்டி எழுப்பப்படுகின்ற கதைகளின் மீது ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் வசீகரிக்கப்படுகிறது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். ஆம், ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். அது மிகப்பெரிய ஒரு அளப்பரிய பாராட்டுதலுக்குரிய பெரும் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பணி. வீராணம் ஏரியை வெட்டினார். ஆம், வீராணம் ஏரியை வெட்டினார். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் எழுப்பினார். ஆம், கங்கை கொண்ட சோழபுரம் எழுப்பினார். இதெல்லாம் பாராட்டுதலுக்குரியது. ஆனா மிகைப்படுத்தப்பட்ட கதைகள் சொல்லப்படும். ராஜராஜ சோழன் 1 லட்சம் யானைகளை ஏற்றிக்கொண்டு படகில் போனார் சண்டையிட. 1 லட்சம் யானை எப்படி படகுல ஏற்றிட்டு போக முடியும்? முடியாது. இந்த கேள்வியை நீங்க கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ராஜராஜ சோழனுக்கு பின்னால் ஒரு சாதிய பட்டம் போடப்படும். என்ன சாதிக்காரனும் ராஜராஜ சோழன் அவன் சாதிக்காரன் சொல்லலாம். அப்ப ராஜராஜ சோழனுக்கு ஒரு சாதிய பெருமையை புகுத்தி விட்டு ராஜராஜ சோழன் 1 லட்சம் யானைகளை படகில் ஏற்றினார். 1 லட்சம் யானைகளுக்கு எத்தனை ஏக்கர் இடம் தேவைப்படும் தெரியுமா? ஏக்கர் கணக்குல இடம் தேவைப்படும். அவ்வளவு பெரிய படகும் கப்பலும் அன்றைக்கு நம்மிடம் இருந்ததா? பாய்மர படகிலும் பாய்மர கப்பலிலும் அவ்வளவு பெரிய யானைகளை ஏற்றுக்கொண்டு போக முடியுமா? அப்ப நடக்காத ஒன்றை நடந்ததாக நான் ராஜராஜ சோழனுடைய புகழை எங்கேயும் குறைத்து மதிப்பிடல. ராஜராஜ சோழன் செய்தவற்றை செய்தார் என்று நாம் பாராட்டுவோம். ஆனால் ராஜராஜ சோழன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கற்பிதங்கள் இங்கே இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒண்ணு. இப்ப ராஜராஜ சோழன் 65,000 யானைகளோடும் 1 லட்சம் யானைகளோடும் படகில் போனார் என்பதற்கு நம்ம கிட்ட எந்த தரவுகளும் இல்லை. ஆனா நீங்க நம்பணும். ஆனால் பெரியார் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார் என்பது சமகாலத்தில் நாம் பார்த்த ஒன்று. ஆதாரங்கள் இருக்கிறது. நான் நம்ப மாட்டேன். அண்ணாவினுடைய இருமொழி கொள்கையால் தான் இன்றைக்கு அமெரிக்காவில் இத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள். நான் நம்ப மாட்டேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் 42 அணைக்கட்டுகளை கட்டினார். நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே சுயமரியாதையோடு தொடர்புடையது. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன இடத்துல சுயமரியாதையோடு இது தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பினார்கள். அதில் முற்று முழுவதுமாக வென்று விட்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நாம் ஒத்துக்கொள்வோம். அதற்கு பாரதூரமாக நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது, நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது, அது வேற. ஆனால் அவர்களுடைய நோக்கம் சாதியை ஒழிக்க வேண்டும்.
பெண் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும். அப்போ சாதி ஒளிந்து விடக்கூடாது, சாதி அழிந்து விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம், சாதி என்பது இருக்கணும், இருந்தாதான் எனக்கு கீழே நான் வந்து அதிகாரம் செய்ய முடியும் இந்த ஒரு சாதிக்காரனா என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? அவர்களுடைய சுயமரியாதை என்று அவர்கள் எதை நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் நாமும் பேசிக் கொண்டிருப்பது அல்ல அவர்களுக்கு சுயமரியாதை. அவர்களுடைய சுயமரியாதையாக அவர்கள் எதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சாதிய பெருமிதங்களை, அவர்களுடைய சாதிய பெருமிதங்கள். எங்க தாத்தா யார் தெரியுமா அப்படிங்கிற பெருமிதம். சரி, அவன் தாத்தா யாருமே இல்ல, அவன் தாத்தா வந்து ரொம்ப வறுமையில வாடியிருப்பார், கூலி வேலை பார்த்திருப்பார். அப்ப அவனுக்கு ஒரு பெருமிதம் தேவைப்படுது. அவன் ஜாதியிலேயே ஏதேனும் ஒரு மன்னர் இருந்திருப்பார், எங்கனே ஒரு ஜமீன்தார் இருப்பார், அந்த ஜமீன்தாரை என் முப்பாட்டன் என்று சுவீகரித்துக் கொள்வது. ஏதோ இடத்துல அல்டிமேட்டா எனக்கு என்ன தேவைப்படுது ஒவ்வொருத்தருக்குங்க. இப்ப அந்த இளைஞனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அந்த இளைஞனுக்கு ஒரு சாதிய பெருமை தேவைப்படுகிறது. அந்த சாதிய பெருமையைத்தான் அவன் சுயமரியாதை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். பெரியார் எது இழிவு என்று எண்ணி அதை அழிக்க போராடினாரோ அதையே அவனுக்கான பெருமையாக பெருமிதமாக மாற்றி விட்டார்கள். ரொம்ப கவனமாக கேளுங்கள் சொந்தங்களே, உறவுகளே, நண்பர்களே. ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர்களே. ரொம்ப இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்கல. பார்ப்பனியத்தினுடைய பல ஆண்டுகள் திட்டமிட்டு அவர்கள் செய்த வேலை. எது பெரியார் எதை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதையே அவனுக்கு பெருமிதமாக மாற்றி விடு என்று முடிவு செய்தார்கள். அதை இன்ச்சா நகர்த்திட்டாங்க. இன்றைக்கு சாதியை தன்னுடைய பெருமையாக நினைத்திருக்கிறான். அப்ப இன்னைக்கு அவனுக்கு சுயமரியாதை என்றால் எது நம்ம போய் சொல்லி இப்போ என்னன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தாத்தா காலத்துல காலில் செருப்பு போடாம அவன் தாத்தா நடந்திருப்பாரு, இடுப்புல துண்டை கட்டிட்டு நடந்திருப்பார், தோளில் துண்டு போட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும், அவனுடைய பாட்டி ரவிக்கு அணிய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும், மார்பை மறைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். அதை இன்னைக்கு அவன் நேர்ல பார்க்கல. அன்றைய பார்ப்பனியத்தின் கொடுமைகளை, பார்ப்பனர்களுடைய நேரடியான சாதிய ஆதிக்க சாதி மனநிலையிலிருந்து அவர்கள் நடத்திய தாக்குதல்களை, சாணிப்பால் ஊற்றப்பட்ட கொடுமைகளை இந்த தலைமுறை நேரடியாக அனுபவிக்கல. அப்ப இந்த தலைமுறை நேரடியாக அனுபவிக்காத பொழுது பார்ப்பனியம் உங்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறது என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு அது புரியல. மாறாக அவன் டே டு டே லைஃப்ல உனக்கு ஏன் தெரியுமா வேலை கிடைக்கல, உனக்கு கிடைக்க வேண்டிய வேலையைத்தான் அவனுக்கு கொடுத்துட்டாங்க இடஒதுக்கீடுன்னு சொல்லி என்று மடைமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது அவன் அதை நம்புறான். இப்ப நாம என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குது? நாம என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, இடஒதுக்கீடு அதுதான் அது வந்து ஒரு பெரு போராட்டம், சமூக நீதிக்கான போராட்டத்தினுடைய ஆணிவேர். அது உனக்கு எதிரி அல்ல, அது உனக்கு எதிரான ஒன்று அல்ல, அதுதான் உன்னை இந்த இடத்திற்கு உயர்த்தியது என்பதை அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும். இந்த இக்கால சமூகத்துக்கு, இளைஞர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதால் தான், பார்ப்பனிய சித்தாந்த எதிர்ப்பு, சிந்தனை எதிர்ப்பு என்பதுதான் இன்றைக்கு உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார்த்தி வச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு கொடுக்கப்படக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒன்னை விட குறைவாக இருக்கிறது. மிக குறைவான கட் ஆஃப்ல அவன் உள்ள போயிடுறான். மக்கள் தொகையில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உன்னை 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு 18 விழுக்காட்டையும் 1 விழுக்காட்டையும் பெறக்கூடிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் எதிரியாக காட்டிவிட்டு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முன்னேறிய வகுப்பிற்கு கொடுத்து விட்டார்கள். நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அவனுக்கு நாம போய் அவனுடைய சுயமரியாதைய, உன்னுடைய சாதிய பெருமிதங்களில் இல்ல உன்னுடைய சுயமரியாதை, இந்த பாரு அடுத்த தலைமுறை திருப்பி நீ எங்க போய் நிக்கணும், கைகிட்டி நிற்க வேண்டிய சூழல் வரும் என்பதை அவனுக்கு உறக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நீங்க நான் வந்து
சமீபத்துல எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு நேரம்னு சொல்லுங்க. நீங்க கீழே இண்டிகேட் பண்ணிடுங்க நேரம். என்ன ஓகே. யாராவது ஒருத்தர் கீழே மெசேஜ் போட்டீங்கன்னா யாரும் அட்மினோ அவங்க கொடுத்துருங்க. நான் அந்த நேரத்துல முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு சிக்கல் நடந்துகிட்டே இருக்கு. நான் சமீபத்துல வந்து ஒரு சர்வே எடுக்க சொன்னேன். மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை விட்டு ஒரு சர்வே வந்து நம்ம வந்து அவருடைய தொகுதியில இளைஞர்களிடம் எடுத்தோம். அந்த சர்வேயின் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் அமைச்சர் அவர்களோட உரையாடை பொழுது சொன்னேன், மிகுந்த அதிர்ச்சிக்குரிய சர்வேயாக இது இருக்கும், நீங்க போய் பாருங்க அப்படின்னு. இடஒதுக்கீடு குறித்து இளைஞர்களிடம் கேட்கப்படுகிறது, அவர்கள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள். ரைட். திராவிட இயக்கத்தினுடைய ஏதேனும் ஒரு திட்டத்தால் நீ பலன் பெற்றிருக்கிறாயா? நல்ல கவனிங்க நண்பர்களே. திராவிட இயக்கத்தினுடைய அல்லது திமுக ஆட்சியில் ஏதேனும் ஒரு திட்டத்தால் நீ பலன் பெற்றிருக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லைன்னு பதில் வருது. அப்புறம் அவன்கிட்ட தனியா கேள்வி கேட்கிறோம், நீ இலவச பஸ் பாஸ் பயன்படுத்துறியா? ஆமாங்கிறான். பல இளைஞர்களிடம் உங்க அப்பா விவசாயம் பண்றாரா, மோட்டர் வச்சிருக்கிறாரா, இலவச மின்சாரம் இருக்கிறதான்னு கேட்டா ஆமாங்கிறான். முதல் தலைமுறை பட்டதாரிக்கான இடஒதுக்கீட்டை அவன் அனுபவிச்சிருக்கிறான். அவனுக்கு வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை அனுபவிக்கக்கூடியவனா இருக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை இந்த அரசு கொடுக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஸ்கீமா தனித்தனியா கேட்டா ஆமா இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேங்கிறான். இது எல்லாமே திராவிட இயக்கம் தந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அப்படி ஆங்கலாம். நீங்க வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க நம்ம பெரியார் பன்னாட்டு கூட்டமைப்பின் சார்பாக தோழர்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நீங்க ஒரு சர்வே பண்ணுங்க, நான் வேணாலும் உதவி பண்றேன். அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் கூட அந்த இளைஞர்களுக்கு தெரிவதில்லை. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, எதை முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கலுக்காக நான் இதை பேசுறேன். அரசு கல்விக்காக என்னவெல்லாம் செய்தது, திராவிட இயக்கம் என்னவெல்லாம் செய்தது. ஓகே, எல்லா இடங்களுக்கும் பள்ளிக்கூடம் திறந்தாங்க, பெரியார் எல்லாரையும் படிக்கணும்னாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வந்து ஐடிக்கான ஒரு தனி பாலிசி உருவாக்கப்பட்டது, டைடல் பார்க் கொண்டு வரப்பட்டது, ஏராளமான மென்பொருள் வல்லுநர்கள் உருவானார்கள். அதற்கு காரணம் இடஒதுக்கீடு, இலவச பஸ் பாஸ், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான சலுகைகள், இன்ன பிற சலுகைகள் அப்படின்னு அடிக்கிட்டே போனான். ஓகே, இவ்வளவு சலுகைகளும் அவன் வந்து படிச்சு அடுத்த கட்டத்துக்கு வர்றான். ஓகே, இப்ப இந்த முறை நான் முதல்வன் ஒரு திட்டம், தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பான திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்தினால் இப்ப நேற்று முன்தினம் ஒரு செய்தி வருது. நான் முதல்வன் திட்டத்துல இப்ப நேற்று முன்தினம் ஒரு செய்தி வருகிறது. பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர், ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் படித்த ஒரு மாணவன் ஐஐடிக்கு போயிருக்கிறார். ஐஐடிக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். நாம வந்து பெரியார் பன்னாட்டு கூட்டமைப்பு சார்பாக நாம அத்தனை பேரும் அந்த இளைஞரை வாழ்த்துவோம். அரசு பள்ளியில் ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் படித்து ஐஐடிக்கு தேர்வாகி இருக்கிறார் ஒரு இளைஞர். அந்த இளைஞர் சொல்கிறார், நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி. இப்ப நீங்க வெளியில போய் திருப்பி கேளுங்க, சர்வே பண்ணுங்க, ஏதேனும் திட்டத்தால் நீ பலன் பெற்றாயா? இல்ல. அப்போ என்ன சிக்கல் ஆகிறதுன்னா, அவன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வி என்பது ஒரு பெரிய சுயமரியாதை போராட்டத்தின் விளைவாக தனக்கான கல்வி கிடைத்தது என்பதை மறந்து விட்டான். தனக்கு இன்றைக்கு காலனி கிடைத்திருப்பது, தான் காலில் செருப்பு போட்டிருப்பதற்கு காரணம் ஒரு சுயமரியாதை போராட்டத்தினுடைய நீட்சி என்பதை அவன் மறந்து விட்டான். எதெல்லாம் அவனுக்கு உரிமைகளை கொடுத்ததோ அதெல்லாம் தவறு என்ற ஒரு தோற்றத்தை அவன் மனதில், வன்மத்தை, நஞ்சை விதைத்து விட்டது பார்ப்பனியம். அதற்கு துணை போகி விட்டார்கள் தமிழ்நாட்டில் சிலர், திராவிட எதிர்ப்பு என்ற பெயரில். இந்த நிலைமை நீடிச்சதுன்னா என்ன ஆகுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சேன். இந்த நிலைமை நீடித்தால் என்ன ஆகும்? இந்த நிலைமை நீடிச்சதுன்னா அவன் இந்த வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வுகளை முற்று முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளப்படுறான். ஏன்னா அவன் தன்னுடைய சாதி பெருமைகளை ஏற்றுக்கொள்ள தொடங்குகின்ற பொழுது, தனக்கு கீழே இருப்பவர்களை கீழானவர்கள் என்று எண்ண தொடங்குகின்ற பொழுதே தனக்கு மேலே இருப்பவர்களுக்கு அவன் அடிபணிவதற்கு கற்றுக்கொள்கிறான். முன்னை விட மிக அதிகமாக பார்ப்பனிய சடங்குகள் ஒவ்வொருவர்களுடைய வீடுகளிலும் அதிகரித்திருக்கிறது, மறந்துடக்கூடாது.
ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் அதிகரித்திருக்கிறது. ரைட். நீங்க வந்து பெரியார் ஒரு மாநாட்டில் போட்டார், நமக்கு தெரியும் இல்லையா? இங்க இந்த மாநாட்டில் நாடார்களினுடைய சமையல் அப்படின்னு போட்டார். ரைட். அப்போ எவ்வளவு ஒடுக்கப்பட்ட இல்லையா, எவ்வளவு இன்னல்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய சமூகங்களாக நாமெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கிறோம். அங்கிருந்து எழுந்து வந்து உணவக தொழிலில் கோலோச்சினார் ஐயா ஹோட்டல் சரவணபவன் உரிமையாளர். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எவ்வளவு ஹோட்டல்ஸ் வந்து எல்லா சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த நிலை நாளைக்கு மாறும். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் வெளிப்படையாக பேச தொடங்கி விட்டார்கள். யாருடைய ஹோட்டல், யாருடைய உணவகம், யார் வீட்டுல சாப்பிடுற, என்ன சாதி. பள்ளிகளில் மாணவர்களும் மாணவிகளும் சாதி வாரியாக இணைய தொடங்கிவிட்டார்கள். கட்சிகள், இயக்கங்கள், ஆதி சங்கங்கள் மாணவர்களிடம், இளைஞர்களிடம் போய் சேர்ந்து அந்த இளைஞர்களை தங்கள் சாதி சங்கங்களில் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொண்டிருக்கிறார். முன்னாடி மாணவர் அமைப்புகள், மாணவர் சங்கங்கள்லாம் தீவிரமா இருக்கும். SFI, AISF இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். இன்றைக்கு அது போன்ற அமைப்புகள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றன. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாணவர் அணி உருவாக்கப்பட்டு மாணவர்களை சந்திக்கணும், மாணவர்களிடம் போய் பேசணும், மாணவர்களுக்கு என்று ஒரு தனி அமைப்பை உருவாக்கணுங்கிற திருப்பி அகைன் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நடந்திருக்கணும். இதையெல்லாம் நாம் செய்ய தவறிவிட்டால் தோழர்களே, மீண்டும் 100 ஆண்டுகள், ஏற்கனவே 1924 ஆலய நுழைவு என்பதை பெரியார் பேசியதை 100 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது நமக்கு நனவாக்குவதற்கு. இப்பொழுது கொஞ்சம் கிடைத்த சுதந்திரத்திற்காக, கொஞ்சம் கிடைத்த சுயமரியாதையே நாம வந்து போதுமானது என்று நினைத்து ஒரு தலைமுறை பின்னோக்கி செல்ல தொடங்கினால் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு திருப்பி நாம என்னவா இருப்போம். அதனால அந்த இடத்திற்கு நகர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதா நோக்கம். நான் மீண்டும் ஒரு முறை சம்ம பண்ணிடுறேன். எது சுயமரியாதை என்பதில் அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. காரணம், பார்ப்பனியத்தினுடைய நேரடி கொடுமைகளை இந்த கால தலைமுறை அனுபவிக்கவில்லை. நேரடி கொடுமைகளை அனுபவிக்கிறான், மறைமுகமா எல்லா கொடுமைகளையும் அனுபவிக்கிறான். ஆனா அதற்கு காரணம் பார்ப்பனியம் தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. எதெல்லாம் அவனுக்கான சுயமரியாதைக்கு வித்திட்டதோ அதையெல்லாம் அவன் எதிர்க்க தொடங்கிவிட்டான். இந்த 2 விவகாரங்களையும் நாம் அட்ரஸ் பண்ணோம்னா நாம வந்து என்ன அடுத்த தலைமுறைக்கு நாம வந்து இதை கொண்டு போய் சேர்த்து விட முடியும். அதற்கு நிறைய டேட்டாஸ் நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப தமிழ் கேள்வியில அவ்வளவு டேட்டாஸ் எடுத்துருக்கிறேன், அவ்வளவு வீடியோஸ் அதுக்காக போட்டிருக்கிறேன். இடஒதுக்கீட்டை பத்தி மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீட்டினால் எவ்வளவு BC MBC இழந்திருக்கிறார்கள், EWSக்கு எவ்வளவு வந்து பின்வாசல் வழியாக அவர்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் ஆதாரங்களோடு தொடர்ந்து பேசி வருகிறோம். ஒரு மாபெரும் இயக்கமாக நாம் மீண்டும் கிளம்ப வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. நான் ஒன்னு சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். ஏன் இப்பொழுதெல்லாம் நமக்கு வீரியம் குறைந்து விட்டதா, நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு. நான் உரிமையோட அந்த கேள்வி கேட்கிறேன். ஐயா சோம இளங்கோன் உள்ளிட்டவர்கள்லாம் அவ்வளவு ஆக்டிவா வேலை பார்க்கறாங்க. ஆனா இளைஞர்கள், நான் இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இளைஞர்களுக்கு என்ன ஆயிற்று? திராவிட இயக்கத்தினால் வளர்ந்த இளைஞர்கள், திராவிட இயக்கத்துடைய திட்டங்களால் வளர்ந்த இளைஞர்கள், நாம நம்ம வேலை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து விட்டோமா? குறைந்தபட்சம் இணையத்துல எவ்வளவு பேர் களமாடுறோம், எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறோம்? இணையத்தில் களமாடக்கூடியவர்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து குறைந்தபட்சம் அவருடைய கருத்துக்களுக்கு போய் பின்னூட்ட முடிகிறோம், அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறோம், கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா இதை மிக தெளிவாக திட்டமிட்டு செய்கிறார். இணையத்தில் அவர்கள் மிகவும் ஆக்டிவா இருக்கிறாங்க. பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை, திராவிட இயக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரும் உழைப்பை அவர்கள் போடுகிறார். நாம சிந்தனையாளர்களாக இருக்கிறோம், ஆனால் அதை செய்யறோமா அப்படிங்கிறத நான் உங்களுடைய முடிவுக்கே விடுறேன். இது இங்க இருக்கிறதுனால இதை கேட்கிறேன். எல்லா இடங்களையும் நான் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நாமும் நம்முடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும், அதிகமாக கூடி பேச வேண்டும், பரஸ்பரம் தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் வந்து ஒரு பெரிய எப்படி 1920களில் பெரியார் சுழியத்தில் இருந்து தொடங்கினாரோ, 0ல இருந்து தொடங்கினாரோ,
கிட்டத்தட்ட நாம அந்த மாதிரி திருப்பி தொடங்கணும். நாமும் எல்லாம் ஓகே, பெரியார் இயக்கங்கள், பெரியார் திராவிட இயக்கங்கள் சாதித்து விட்டது என்ற எண்ணத்திற்குள் நாமும் சென்று விட வேண்டாம். நிலைமை நாம் நினைப்பது போல இல்லை என்பதை மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லி நான் வழி கொடுக்கிறேன். ஒருவேளை ஏதேனும் கேள்விகள் இருந்தா வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த நிகழ்வை நீங்க எப்படி திட்டமிட்டிருக்கீங்களோ அதுபடி நடத்துவதற்கு நான் வழி கொடுக்கிறேன். நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் 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 நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான உரை தோழர். நீங்கள் அமெரிக்காவில் வசிக்கும் எங்களுக்கு தாயகத்தின் நிலைமையை பற்றி, சுயமரியாதை இயக்க போராட்டங்கள் எப்படி நம்முடைய இளைஞர்களை வைத்தே திசை திருப்பிவிடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி, இந்த நிலைமை நீடித்தால் மீண்டும் வர்ணாசிரமத்திற்குள் நாம் சிக்கிக் கொண்டு விடுவோம் என்பதையெல்லாம் பற்றி ஒரு எச்சரிக்கை பேச்சாகவே இது இருந்தது. நம்ம செய்யாத சடங்குகளை எல்லாம் பெருமைக்காக செய்ய தொடங்கி இருக்கிறோம். மாணவர்கள் மத்தியில் கூட சாதி இருக்கிறது. இதெல்லாம் கேட்கும் போது நாங்க வளர்ந்தப்ப கூட இதெல்லாம் இல்லையே, அதை விட இது கொஞ்சம் கீழே போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் வருது. அதே நேரத்தில் ஆளும் அரசின் நலத்திட்டங்களை பற்றி எல்லாம் நீங்க சொன்னீங்க. இத்தனையும் இருந்தும் இன்னமும் இது சரி செய்யப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறத கேட்கும்போது ஒரு விழிப்புணர்வு பேச்சாகவே இது இருந்தது. நன்றி, அது பேசியதற்கு நன்றி. இனி நாம் தற்போது சுயமரியாதை கிடைத்ததனால் பயன் பெற்றிருப்பவர்கள் நம்மிடையே வந்து பேச போறாங்க. என்ன பயன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா என்ன வழியில நம்ம போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும். இன்னைக்கு அமெரிக்கால எங்க பார்த்தாலும் தமிழர்கள் நன்கு படித்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள சிலரை நம்ம இப்ப கேட்க போறோம். சுயமரியாதை இயக்கத்தால் நீங்கள் பெற்ற பயன் என்ன என்பதை. எதுக்கு இதை கேட்க போறோம்? நீங்க சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, நாங்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் கிணற்று தவளைகளுக்கு இவர்கள் எல்லாம் வந்து புரிய வைக்க போகிறார்கள். நான் முதல்ல என்கிட்ட இருந்தே தொடங்குறேன். சுயமரியாதையினால் எனக்கு கிடைத்த பயன் என்ன? நான் சுயமரியாதை இயக்கம் ரொம்ப தீவிரமாக நடந்த காலத்தில் நான் பிறக்கல. அதனால் நான் இப்ப சமீபமா தந்தை பெரியாரை படித்த போதுதான் அதை பற்றி தெளிவாக படித்துக் கொண்டேன். அப்பதான் உண்மையாகவே எனக்கு என்னென்ன மாற்றங்களை இது என்னை அறியாமலேயே செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மதுரைக்காரி, தற்போது அட்லாண்டாவில் வசிக்கிறேன். நீ எதுவுமே சிந்திக்க வேண்டாம், நாங்க சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவள். அப்படியே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டவள். திருமணமான பிறகு மாறன் தான் முதல்ல கேட்டாரு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. எதுக்கு இவர் நம்மகிட்ட கேட்கிறாரு அப்படின்னு தான் முதல்ல தோணுச்சு. அவர் ஏதோ சொல்லுவாரு, நம்ம செய்ய வேண்டியதானே, இதெல்லாம் எதுக்கு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காரு அப்படித்தான் தோணுச்சு. அப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன். நீயா தனியா போகணும், வரணும், உனக்கு வேண்டியதை நீயே முடிவு பண்ணணும்னு எனக்கு சொல்லி சொல்லி இடித்து சொல்லி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க வைத்தார். தமிழை படிக்க தொடங்கிய போதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன என்ற புரிதல் எனக்கு வந்தது. ஐ ஆம் ஸ்டில் ரிலிஜியஸ் பட் நாட் ரிச்சுவலிஸ்ட் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். தந்தை பெரியார் அவர்களை நான் படித்த போதுதான், படிக்க தொடங்கிய பிறகுதான் தைரியமா இதுதான் எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு வந்துச்சு. நோ சொல்ல நான் கத்துக்கிட்டேன். எனக்குன்னு சில கொள்கைகள் கூட இப்ப இருக்கு. அதே நேரம் இந்த கல்வி, இந்த விழிப்புணர்வு, இந்த வாய்ப்பு இதெல்லாம் எனக்கு தரப்பட்டது. அதை நான் ஏதோ ஒரு வழியில் இந்த சமுதாயத்துக்கு திருப்பி தருவதற்காகத்தான் அப்படிங்கிற புரிதலும் எனக்கு இருக்கு. நான் இங்கே இருக்கும் அடையாளத்தை விட்டுவிட்டுத்தான் செல்வேன். நன்றி. இதுதான் எனக்கு சுயமரியாதை இயக்கம் தந்த பயன்கள். அடுத்ததாக நான் சரோ இளங்கோவன் அம்மா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா செந்தில் அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இந்த வகுப்பு வாரி உரிமையை பற்றி திருப்பி திருப்பி சொன்னா அது மிக்க நன்றி தான். ஏன்னா நான் இப்போ வந்து சொல்ல போகிறது என்னை பற்றி, அதனால் நான் அதை பற்றி ரொம்ப பேசலை. நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் அம்மா வந்து 3ஆம் கிளாஸ் தான் படித்தவங்க. தாத்தாவும் அதே மாதிரி தான். எங்கள் தப்பியோ தவறியோ எங்கள் அம்மாவை வந்து பிஏ படித்த அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் குக்கிராமத்துலேருந்து கொஞ்சம் நகர பக்கத்தில் வந்துட்டேன். அப்போ
அம்மா வந்து ரொம்ப சின்ன குழந்தையிலேயே, அதாவது 15 வயசுலயே திருமணம் ஆனவங்க. அவங்க படாத பாடுபட்டு எங்களையெல்லாம் பெத்து வளர்த்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு நடந்த மாரி உனக்கு நடக்கக்கூடாது. இந்த பையங்க படிக்காட்டாலும் பரவால்ல, என் பெண் பிள்ளைங்க படிச்சா போதும்." அப்படின்லாம் சொல்லி அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாரி அறிவு வந்ததுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பெரியார் எங்க ஊருக்கு வருவாரு அடிக்கடி. அங்க வந்து கூட்டம் போடுவாரு. அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ! நான் அத பத்தி பேசினதே இல்ல அவங்கள்ட்ட. ஆனா இப்ப தான் யோசிச்சு பார்க்குறேன். அவரு பட்டி தொட்டியெல்லாம் போய் பேசினார்ல, அதுல கொஞ்சமாவது பெண்களுக்கு ஏதாவது அப்படிலாம் உணர்வு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எங்க அப்பாவுக்கும் வந்திருக்கும். எங்க அப்பா வந்து படிக்க வச்சாரு. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படி. அதுக்கப்புறமா தெரியாது. உனக்கு கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா உறுதியா இருந்தாங்க. இவ நல்லா படிக்கிறா, இவள மேல படிக்க வைக்கணும் அப்படின்னு. அதனால 2 பேரும் ஒரு விதமா எங்களுக்கு உதவி தான் செஞ்சாங்க. மருத்துவக் கல்லூரி எல்லாம் போனேன். அப்ப வந்து எனக்கு இந்த வகுப்பு வாரிய பத்தியே தெரியாது. இப்பதான் திருமணம் ஆயி, ஐயா வந்து நானு சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். உனக்கு தலை தீபாவளிலாம் கிடையாது அப்படின்னோனே எனக்கு ஒரே அழுகை வந்துருச்சு. என்னடா அது தலைக்கு தீபாவளின்னா இன்னும் பெரிய இதாக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க ஒண்ணுமே இல்லங்கிறாங்களே. நீ ஆ பலகாரம் செஞ்சு குடு, நான் சாப்பிடுறேன். ஆனா வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு. அப்ப வருத்தம் பட்டது, அது ஒரு வகையில ஒரு ஒரு உணர்ச்சிய தான் எனக்கு உண்டாக்குச்சு. எதுக்காக இவ்ளோ இதுவா அவரு வேணான்னு சொல்றாருன்னு. "உனக்கு புராணத்த பத்தியெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அந்த கதையெல்லாம் கேட்டா ரொம்ப கஷ்டப்படுவ, மனசு கஷ்டப்படுவ" அப்டின்னாரு. இதெல்லாம் ஒவ்வொன்னா எனக்கு வந்து அடி வைக்கிறதுக்கு வசதியா இருந்தது. அப்புறம் ஆ ஆசிரியர் வீரமணி எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவரு வந்து அவ்வளோ பண்பான மனிதரா, அவ்வளோ அன்போடு நல்லா இதுவா ஒரு அ பெரிய தலைவரு அப்படி இப்படிலாம் இல்லாம ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருந்தார். சரி திராவிட கழக ஆளுங்கலாம் வந்து நல்ல மனுஷர்கள். அ மக்கள மதிக்கிறவங்க. சரி நான் எனக்கு வந்து புத்தகம் எல்லாம் குடுத்தாங்க அந்த காலத்துல. எங்க ம ம் மருத்துவரோட சித்தப்பா குடுத்தார். அதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப படிக்கப்ப தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் இவ்வளோ தூரம் பெண்களுக்காக திராவிட கழகத்துல உதவி நல்லா உழைச்சிருக்காங்க. அ அப்புறம் வந்து நமக்கெல்லாம் படிப்பு வேணும். பெண்களுக்கு முக்கியமா படிப்பு வேணும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கிற ஒரு அறிவே அப்பதான் வந்துச்சு. அப்ப வந்து நான் 1920ல எல்லாம் வந்து சமஸ்கிருதம் படிச்சிருந்தா தான், அப்ப மருத்துவக் கல்லூரிக்கே போ முடியும் அப்படின்னு இருந்தது. ஐய்யய்யோ! நான்லாம் படிச்சதே இல்லையே! அப்படின்னு. அதுக்குள்ளயும் நல்ல வேளை எடுத்துட்டாங்க. அ பனகல் அரசரா ஒரு பெரிய தலைவர் எடுத்துட்டாங்க அத. அதனால எங்களுக்கெல்லாம் அது இந்த மாரி உரிமை கொண்டாந்து அவங்கலாம் கையில குடுத்துட்டாங்க. அம் அதனால எனக்கு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைச்சது வகுப்பு வாரி உரிமையால தான் வந்ததுன்னே எனக்கே தெரியாமயே நான் படிச்சேன். இப்ப வந்து பார்த்தா எங்க ஊர்ல எல்லாம் வகுப்பு வாரி வறுமைக்கு கொஞ்சம் இவங்கலாம் கோச்சுக்கிறாங்கன்னா, பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கர போட்டி. அதனால அதெல்லாம் இடம் கிடைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கிறது. ஆம் இதெல்லாம் த ஒவ்வொரு கிராமத்திலயும் 4 பேர் வந்து சொன்னாங்கன்னா, இப்ப இந்த இளைஞர்கள் இப்பல்லாம் மறுக்கிறாங்களே, வகுப்பு அறி இல்ல, இல்ல நாங்க வரல அப்படிலாம் மறுக்கிறாங்களே, அவங்களுக்கு புரியும். மக்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். நம்ம அறிஞர் அரசியல் ஆளுங்கலாம் திருப்பி திருப்பி சொன்னாலும் அவங்களுக்கு காதுல ஏறாது. பயன்பட்ட ஆளுங்கள்லாம், பயனடைந்த ஆளுங்கள்லாம் வெளியில வந்து சொல்லணும். அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். நெறையா கூட்டங்கள போட்டு, ஒவ்வொரு கூட்டத்திலயும் சொல்ல வைக்கணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும். அது நிலையா நிக்கும். நெறைய போராட வேண்டி இருக்கு. நீங்க சொன்னது கொஞ்சம் பயமா தான் இருக்குது. திருப்பி பின்னாடி போயிருவோமோ! அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு தான். அத வந்து நம்ம உணர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப நன்றி. உங்க சேவைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்கம்மா. மிக அருமையாக நீங்க உங்களுடைய மருத்துவ பயணத்தை வகுப்புவாரி அ அடிப்படையில் அதன் மூலம் நீங்கள் பயன்பெற்றதை பத்தி நீங்க அருமையாக சொன்னீங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக இங்கே வந்து தன்னுடைய அனுபவத்தை பற்றி பேச திரு சங்கரபாண்டி அவர்களை நான் அழைக்கிறேன். இது பயணத்துல இருக்கிறேன். நியூயார்க்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். ஒரே மழையா இருக்கு. பரவாயில்லையா? வீடியோ இல்லாம ஆடியோ மட்டும் செய்யலாமா? பேசுங்க. சரி. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. என் பெயர் சங்கரபாண்டி. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். என் தந்தையார்
கல்வி பள்ளிக்கூடத்துக்கே சென்றவர் இல்லை. ஆனால் பெரியார் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் மிகுந்த பற்றோடன் எல்லாத்தையும் கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வார். அதனால் அந்த அடிப்படையில் எங்களையும் அதே மாதிரி நூல்களை எல்லாம் படிக்க செய்தார். அதனால் சிறு வயதிலிருந்தே நான் பெரியாருடைய நூல்களையும் பெரியாருடைய வரலாறையும் படித்து வந்திருக்கேன். எனக்கு மிகவும் என்னை பிரமிக்க வைத்த ஒரு ஆளுமையில் பெரியாரன் முதல்வில். அதன் பிறகு பெரியாரனுடைய கருத்துக்களை படித்ததனாலேயே நான் பிற நூல்களையும் பிற அறிஞர்களையும் படிக்க ஆரம்பித்தேன். அந்த வகையில் மார்க்ஸ், அம்பேத்கர் மட்டுமல்லாமல் உலக அளவில் அமெரிக்கா வந்த பிறகும் பல நூல்களை கற்றதும் விடுதலை அரசியலில் மீது எனக்கு ஆழ்ந்த ஈர்ப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கால ஸ்பேடுன்னு, அதாவது வந்து ஒரு எதுனாலும் சரிதான், அதை துணிந்து சொல்ல வேண்டும். அது வந்து தவறோ சரியோ அதை சுட்டு காட்டக்கூடிய அளவுக்கு வெளிப்படைத்தன்மையும் ஒரு நேர்மையும் இருந்ததனால் அது பெரியாருடைய இதுதான். எந்த காரணத்துக்கும் பெரியாரனுடைய எளிமையும் அவருடைய நேர்மையும் நான் அனைத்து திராவிட இயக்கங்களுக்கும் திராவிட தலைவர்களுக்கும் திராவிட தொண்டர்களுக்கும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அது வந்து எனக்கு பெரியார் எனக்கு என்னுடைய ஏற்படுத்திய தாக்கம். அது அல்லாதவர்களை எனக்கு பெரிதாக இல்லை. ஸோ அதனால் பெரியார் முழுமையாக அவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையே வந்து அர்ப்பணம் செய்து பட்டி தொட்டி எல்லாம் கடைசி மூச்சு வரை ஒரு தன்னுடைய மூத்திர செடியை கூட தூக்கி கொண்டு அவர் நம்ம சமூகத்துக்காக உழைத்தார் என்றால் அதற்கு நன்றிக்கடனாக இருக்க வேண்டும். என்றால் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நாம் பிறரிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சேர இறைத்தாலும் சரிதான், அது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரியார் எனக்கு பல வகையிலும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நான் என்னுடைய குடும்பத்திலேயோ உறவினர்களுடையோ அவர்களுடைய சாதிய பற்றையோ சாதிய வெறியையோ நான் சுட்டிக்காட்ட தவறியதில்லை. வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் இன்றும் கூட அதை செய்யாமல் நாம் கண்ணை மூடிக்கொண்டு கடந்து செல்வதனால்தான் தலித்துகள் மீது ஆன வன்முறையை நாம் எல்லாம் இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறோம், சகித்துக் கொண்டிருக்கிறோம். அதை மாற்ற வேண்டுமானால் நாம் அடுத்த தலைமுறைக்கு பெரியாரையும் பெரியாருடைய உண்மையான சமூக நீதியை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய வீட்டில் பேச வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை அதை சிந்திக்க செய்ய வேண்டும். அதல்லாமல் ஊருக்கு மட்டுமே உபதேசம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன். அதுதான் பெரியார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எனக்கு கற்றுத்தந்தார். நன்றி, வணக்கம். நன்றி திரு சங்கரபாண்டி அவர்களே. எப்படி பெரியார் உங்களுக்கு வழிகாட்டினார், நாம் அவருக்கு நன்றி கடனாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. அடுத்ததாக கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன். பொதுவாக யாரும் என் பேர் என்னன்னு கேட்டான்னா கோபால்னு சொல்லுவேன். முழு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து முனைவர் கோபாலகிருஷ்ணன் பதிவு செய்கிறேன். அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த பெரியார் இயக்கத்திலிருந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியின் மூலமாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் பயனடைந்ததால் வந்தது. எனக்கு சொந்த ஊர் அப்படின்னா கோவில்பட்டி பக்கத்துல அருகையில் உள்ள ஒரு சின்ன கிராமம் லிங்கம்பட்டி. என்னோட தந்தை வந்து ஆரம்ப கல்வியெல்லாம் பயிலல, எழுத்து பிழைகளோடு கையெழுத்து போடுவார், அவ்வளவுதான். ஒரு சிறு விவசாயி, ஒரு 4-5 ஏக்கர் நிலம் வைத்திருந்த சின்ன விவசாயி. அதுல 8வது பையனாக நான். இந்த ஆரம்ப கட்டத்துல எவ்வளவு வந்து 8வது பிள்ளை அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து எங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு மனதில் வந்து தட்டுப்பட்டு இவனை ஒருவனையாவது படிக்க வைத்துடணும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்திருக்கா. அதனால வந்துட்டு நீ வந்து காலேஜ் போயாவது படிச்சிடணும் அப்படிங்கிற முறையில வந்துட்டு எப்படியோ வந்து பிஎஸ்சி படிக்க வச்சிட்டார்.
அந்த காலகட்டம் வந்து 1975, 76, 77. கோவில்பட்டி வட்டாரம், கரிசல் மண்ணினம், வானம் பார்த்த பூமி. அதுல வந்து வறட்சி, தலைவிரித்தாடிய பஞ்சம். பஞ்சம் வந்து எங்களுடைய வீட்டிலையும் தான் உணவுல கூட கை வைத்தது அந்த அளவுக்கு. அதனால வந்து நான் மேற்கொண்டு படிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதோடு முடிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அந்த சமயத்துல தான் வந்து நான் முதுநிலைக்கு விண்ணப்பித்த பொழுது எனக்கு வந்து வந்து விட்டது, அட்மிஷன் வந்துருச்சு, தேர்வாகி வந்தது. ஆனா வந்து அந்த தேர்வு அந்த அட்மிஷன் கடிதம் வந்த சமயத்திலேயே வந்து அதோட சேர்த்து வந்து இந்த உதவித்தொகைக்கான விண்ணப்ப படிப்பும் சேர்ந்து வந்தது. எனக்கு அப்ப வந்து புரியல. நான் வந்து ஒரு வழியா வந்து பஸ் பிடிச்சி செஞ்சு போய் அந்த விருதுநகர் செந்திக்குமார் நாடார் கல்லூரியில வந்துட்டு எனக்கு இந்த விண்ணப்ப படிவம், உதவித்தொகை விண்ணப்ப படிவம் இது போன்றவெல்லாம் வந்திருக்குது, இதனால என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்போ அப்பதான் வந்து எனக்கு வந்தது புரிந்தது. நீ வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அதுவும் போக முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற இதுல வந்து உனக்கு உதவித்தொகை நிச்சயமா கிடைக்கும். ஆகவே நீ அது வந்து உனக்கு விடுதியில தங்கி உணவுக்கும் அதுக்கும் எல்லாத்துக்குமே சரியா வந்துடும். நீ அந்த கல்லூரி சேர்க்கைக்கு மட்டும் கட்டணம் கட்டினா சரியா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் வீட்டில் வந்து சொன்னேன். 1 ஏக்கர் நிலத்தை வித்தாங்க, கல்லூரியில் சேர்த்துட்டாங்க. அப்படிதான் வந்து என்னால் வந்து முதுநிலையை வந்து முடிக்க முடிஞ்சது. இந்த முதுநிலை முடிச்சதுக்கு அப்புறமா தான் கண்ணுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, ஒரு 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 நம்பிக்கையே வந்தது. எப்படின்னா, இனிமே வந்து வானமே இல்லை அப்படிங்கிறது கூட இல்லை, வானம் தொட்டுவிடும் தூரம் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து மேற்கொண்டு சென்னை ஐஐடிக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அங்கேயும் வந்து எனக்கு வந்து தேர்வு மூலமாக கிடைச்சிருச்சு பிஹெச்டி படிக்கிறதுக்கு. ஆக அந்த ஒரு கட்டத்தை தாண்டுவதற்கு இந்த திமுக அரசு கொண்டு வந்த திட்டம், அதாவது கலைஞர் கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படை வேறு வந்து எங்க இருந்ததுன்னா, நிச்சயமாக வந்து பெரியாரின் கொள்கைகள், சுயமரியாதை இயக்கம் இதுல இருந்து வந்ததுதான். அதை முடித்துவிட்டு ஐஐடி சென்னையில் முடித்துவிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட சுற்று வட்டாரத்துல உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைகளையாவது, சொந்தக்காரங்களும் சரி, அண்ணன் தம்பி பிள்ளைங்களும் சரி, அவங்களை எல்லாரையுமே வந்து முதுநிலை மேலும் மேலும் படிக்க வைத்து முன்னேற்றி இருக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒருவர் அடைந்த பயன் வந்து ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா படித்து அப்படிங்கிறது போல வந்து கீழ் நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து உணரணும். இந்த நிலைமையை வந்து நம்மெல்லாம் இப்படி இருக்கிறோங்கிறத வந்து அங்குள்ள இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும். நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். என்னால நேரடியாகவோ இல்ல மறைமுகமாக பயனடைந்தவர்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஈவன் ஒரு சில கூட்டங்கள்ல கூட இந்தியாவில் நான் பேசியிருக்கிறேன் எங்க குடும்ப சூழ்நிலையில. இதை வந்து நம்ம எடுத்து சொல்லணும். சாதிய ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து மிக கஷ்டமானதுதான் இப்போ இருக்க சூழ்நிலையில, எல்லாருக்குமே புரியும். நம்ம அமெரிக்கால பார்க்குறோம், இன்னைக்கும் வந்து சாதி சங்கங்கள் இருக்கு, சாதிகள் அமைப்புகள் இருக்கு. சில சாதிகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஹியூஸ்டன்லயே இருக்குது. நான் ஹியூஸ்டன்ல இருக்கேன் இப்போதைக்கு. அங்கதான் எனக்கு மெயினானது. இப்போ தற்சமயம் ஆஸ்டின்ல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சாதி பேர் சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி 4-5 சாதி சங்கங்கள் இருப்பது எனக்கு நல்லாவே தெரியும், கூடுகிறது. அதனால சில நன்மைகளும் இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா அதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த தலைமுறைக்கும் போகிறது அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கிறது. அதை நிறுத்த வேண்டும். அதை நம்ம நண்பர்களே செய்யறாங்க அப்படிங்கிறதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். அதையெல்லாம் தடுக்கணும், அவங்கள புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், பேசுறேன். இன்னைக்கு வந்து இங்க ஹியூஸ்டன் தமிழ் பள்ளி, ஹியூஸ்டன் தமிழ்ச்சங்கம், டெக்சஸ் தமிழ் அகாடமி அப்படிங்கிற போன்ற லாப நோக்கமற்ற நிறுவனங்களை நிறுவி தமிழ் தொண்டாற்றி வருகிறேன். இதனால வந்து ஆயிரக்கணக்கான தமிழ் குழந்தைகள் வந்து தமிழ் கத்துக்கிறாங்க. தமிழ் ஆசிரியராக, தமிழ் பாடத்திட்டம் அமைப்பவராக பணிபுரிந்துகிட்டு வருகிறேன். இந்த பணி தொடரும். என்னை போன்றவர்களை இது மாதிரி பணிகளை செய்யறதுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பதும் என்னோட நோக்கம். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
மிக அருமை ஐயா. சுயமரியாதை இயக்கம் வித்திட்ட அரசின் திட்டத்தின் மூலம் நேரடியாக நீங்கள் பயனடைந்ததை நீங்கள் சொன்னீங்க. அதே நேரம் நீங்கள் அடைந்த பலனை கொண்டு எப்படி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அதை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லி இந்த அவைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருந்தீர்கள் என்பதை நான் சொல்லுவேன். மிக்க நன்றி. அடுத்ததாக தோழர் கோதை ஜெயராஜ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோதை ஜெயராஜ். நான் சென்னையில் பிறந்தேன். சிறு வயதிலேயே என் தாயும் தந்தையும் பிரியும் சூழ்நிலை ஏற்பட்டது. உலகம் தெரியாத என் தாயுடன் என் தாத்தாவின் வீட்டில் வளரும் சூழ்நிலை. தாய் தையல் தொழில் செய்ய நான் படிக்கலானேன். பின்பு பொறியியல் கல்லூரியில் படித்தேன். ஐயா சொல்லியது போல எனக்கும் அந்த இடஒதுக்கீடில் கல்லூரியை எளிதில் முடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கல்லூரியில் என் கணவரை கண்டேன். காதல் திருமணம் புரிந்தேன். இருவரும் என் கணவருக்கும் அவர்தான் அவருடைய வீட்டில் முதல் பட்டதாரி. அதனால் நிறைய பொருளாதார பொறுப்புகள் எங்களுக்கு சிறு வயதிலேயே திணிக்கப்பட்டிருந்தது. அவருக்கும் தங்கை இருந்தார். திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்புகள் இதெல்லாம் இருந்ததனால் நாங்கள் அமெரிக்க பயணம் செய்ய முடிவு செய்தோம். பொருளீட்டுவதற்காகத்தான் நாங்கள் இருவரும் அமெரிக்காவுக்கு வந்தோம். அந்த தருணத்தில் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்பொழுது பல பிரச்சனைகள் இருந்தது. அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் முடித்து நாங்கள் இப்பொழுது நன்றாக 2 பிள்ளைகளோடு வட கேரளினாவில் இல்லத்தில் வசித்து வருகிறோம். இது எங்கள் கதை என்றாலும் எனக்கு எப்படி பெரியார் சிந்தனை வந்தது அப்படி என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறு வயதிலேயே எனக்கு தமிழ் ஆர்வம் அதிகம். பட்டிமன்றம், கவிதை, கட்டுரை என்று அனைத்து வழியாக தமிழை என்னுள் புகுத்தி கொண்டவள் நான். அப்படி இருக்க சிறு வயதிலிருந்தே ஏன் எப்படி என்ற கேள்வி எனக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கோவிலுக்குள் சென்றால் 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்தால் கிட்டே போய் பார்க்கலாம் கடவுளை. அப்பொழுதே எனக்கு தோன்றும், ஏன் அப்படி என்னால் நான் ஏன் 10 ரூபா டிக்கெட் கொடுத்து அங்க கிட்ட போய் பார்க்கணும்? அப்ப அங்க தூரமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் அந்த 10 ரூபாவை கொடுப்பாங்கிற சிந்தனை எனக்கு இருக்கும். ஆனால் எங்க வீடு பாத்தீங்கன்னா நிறைய எல்லா புராணங்களையும் சொல்லி வளர்த்து நல்ல கடவுள் சிந்தனைகள். இப்ப மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி குடும்பத்திலேயே ஒரு பெரியார் சிந்தனையாளர் இருந்திருக்கிறாங்க. என் குடும்பம் அப்படிப்பட்டது அல்ல. என் குடும்பம் எல்லா கடவுளையும் சொல்லி கொடுத்துதான் என்னை வளர்த்தது. ஆனால் சிறு வயதிலிருந்தே நான் புறக்கணித்துக் கொண்டே இருந்திருக்கிறேன். ஆனால் அது எனக்கு தெரியவில்லை. ஒரு தருணம், கும்பகோணம் தீ விபத்து. அதற்கப்புறம் நான் கடவுள் மறுப்பாளராக மாறிவிட்டேன். பின்புதான் நான் பெரியாரை தேடுகிறேன். பெரியார் எனக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். பெரியாரின் சிந்தனைகளில் நான் ஆழ்ந்து மூழ்கி, இது எனக்கான சிந்தனை என்று நான் உணர்ந்து கொண்ட தருணத்தில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டேன். ஐயா சொல்வது போல, அதாவது பெரியாரின் சிந்தனையில் முக்கியமாக கும்பிடுறேன். அதாவது பிரதான கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பிடுவதற்கு எதிரானவர் அல்ல பெரியார். பெரியார் கும்பிட வேணான்னு சொல்லல, கும்பிடுறேன் சாமின்னு சொல்றவங்களுக்கு தான் எதிரானவர். அதனால இது ஒரு சாதாரண கருத்தா நமக்கு தெரியலாம். ஆனா ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய சாமி கும்பிட்டு வளர்ந்திருக்கிறேன். அப்போ நான் சாமி கும்பிட்டு வளரும் போது எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க, நான் மட்டும் என் வீட்டுல தனியா வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறப்ப என் வீட்டுக்கே நான் ஒரு குரலாக கொடுக்க வேண்டிய காலம் இருந்தது. மூட நம்பிக்கைகள் களைய வேண்டிய பொறுப்பை என் மேல் திணிக்கப்பட்டது மாதிரி நான் உணர்ந்தேன். இன்றும் என் வீட்டில் உள்ள எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். ஆனால் அதையும் நான் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு எனக்கு முற்போக்கு சிந்தனையை வளர்த்தவர் பெரியார். இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு முக்கியமாக இங்கு நன்றி சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னை போல முற்போக்கு சிந்தனை உள்ள பெரியார் சிந்தனை உள்ள அவர்களின் நட்பு எனக்கு இந்த வட்டாரத்தில் கிடைத்தது நான் செய்த பெரும் பெரும் பேராக நான் கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழர் கோதை. மிக அருமையாக எப்படி உங்கள் பெரியார் அவர்களுடைய கொள்கைகள் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். நன்றி. அடுத்ததாக திரு அரசு செல்லையா அவர்களை நான் அழைக்கிறேன்.
ஐயா இருக்கீங்களா ஐயா? சரி, ஐயா வந்ததுக்கு பிறகு கூப்பிட்டுக்கலாம். தோழர் அறிவு பொன்னி இருந்தீங்கன்னா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அறிவு பொன்னி. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் பிறந்து நெய்வேலியில் என் பள்ளி படிப்பை முடித்து கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்று பிறகு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதுகலை வணிக மேலாண்மை முடித்து மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வந்தேன். பிறகு என் இணையரும் நானும் அமெரிக்காவில் பணி நிமித்தமாக இங்கே வந்து அமெரிக்க நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறோம். எங்களுக்கு 2 பிள்ளைகள், இனியா, இலக்கியா. என் இணையர் எழில் வடிவன். இங்கே வந்ததும் மருத்துவர் அருளக்கா தலைமையிலான பெரியார் பன்னாட்டு அமைப்பில் இணைந்து நான் சிறு சிறு உதவிகளை செய்து வருகிறேன். நான் வந்து பிறப்பிலேயே ஒரு நாத்திகன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என் தந்தை துரை சந்திரசேகரன், என் தாய் கலைச்செல்வி இருவரும் தந்தை பெரியாரின் கொள்கையை பின்பற்றி அவரின் வழியை பின்பற்றுபவர்கள். திராவிடர் கழகத்தின் மூலம் தொண்டாற்றி வருபவர்கள். நானும் தந்தை பெரியாரை பற்றி நன்கு நிறைய கூட்டங்களுக்கு சென்று அப்பா பேசுவதை மற்றவர்கள் அனைவரும் பேசுவதையும் கேட்டு தலைவர்களை அப்படிதான் வளர்ந்திருக்கிறேன். அதனால் நான் முழு நாத்திகன் என்று கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். பொருளாதார ரீதியாக நாங்கள் வளமுடனும் உடல் ரீதியாக நலமுடனும் கொள்கை சார்ந்து மகிழ்வுடனும் இங்கே வாழ்ந்து வருகிறோம் என்று சொன்னால் நல்ல கல்வி, நல்ல பணி வாய்ப்பு, அதன் மூலம் நல்ல வாழ்க்கை தரம் இவையெல்லாம் கிடைத்தது பெரியார் கொள்கையை நாங்கள் பின்பற்றி வாழ்வதால் என்று கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களின் வழிகாட்டுதல்களிலும் தந்தை பெரியாரின் கொள்கையை பின்பற்றுவதிலும் நாங்கள் சிறப்படைந்ததைப் போல இன்னும் பலரையும் இந்த கொள்கையின் பால் ஈர்த்து சேர்த்து சமுதாயத்தை நலம் பெறச் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி. நன்றி அறிவு பொன்னி அவர்களே. உங்களைப் போல இளமையிலேயே தந்தை பெரியாரை பற்றி தெரிந்தவர்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு கிடைத்தது. நீங்க பேசுனது அருமையா இருந்துச்சு. அது மாதிரி செந்தில்வேல் தோழர் பேசுனதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் இந்த பேச்செல்லாம் கேட்டு நான் நிறைய கத்துக்கிட்டும் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி இணைவுகள்ல இணையறது, இந்த மாதிரி இப்ப இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சூழலோட நம்ம பிள்ளைங்களையும் வளர்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி தோழர். அடுத்ததாக திரு மோகன் வைரக்கண்ணு அவர்களை நான் அழைக்கிறேன். குமரசாமி என்ற அடிமை தமிழையும் நமஸ்கார் என்ற சமஸ்கிருத சொல்லையும் தகர்த்து வணக்கம் என்ற சுயமரியாதை சொல்லுடன் வணக்கம் என்று கூறி எனது சிறு உரையை ஆரம்பிக்கிறேன். நான் என் பெயர் மோகன் வைரக்கண்ணு. நான் கணினி பொறியாளராக இப்பொழுது இருக்கிறேன். எனது சொந்த ஊர் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஆம்பலாப்பட்டு என்ற ஒரு கிராமம். நான் அங்கேயே அரசு பள்ளியில் படித்து இடஒதுக்கீட்டில் எனக்கு வந்து வெள்ளூர் விஐடி என்ற கல்லூரியில் முதல் பேட்சில் கிடைச்சிது. அது படித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கே நானும் எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி தான், பெருமையாக சொல்லிக்கணும். ஸோ எல்லாமே பெரியார், அண்ணா, கலைஞர் இதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா அந்த இடஒதுக்கீட்டுக்கு போராடினவங்களே அவங்க தான். பெரிய இந்தியாவிலேயே இப்போ இடஒதுக்கீட்டுக்கு அந்த சட்டத்தை மாற்றியவர் தந்தை பெரியார். அதனால் அதிலெல்லாம் ஒரு சந்தேகம் இல்லை. ரொம்ப அவங்களுக்கெல்லாம் நன்றி. அவங்க இப்போ துரை சந்திரசேகரன் ஐயா மற்ற இன்றைய தலைவர்கள் எல்லாமே போராடுறது வந்து அதனால நாங்களாம் நல்லா இருக்கிறோம். அதனால் முதல்ல நன்றி. ஸோ அதனால் மிக்க சிறப்பு. அதன் பிறகு நான் சென்னை, புதுச்சேரி, சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இங்கே அமெரிக்கா 95ல் வந்தேன், 95ல் வந்தேன். அதன் பிறகு கலிஃபோர்னியாவில் ஒரு 11 ஆண்டு இருந்தேன். இந்த ஊரில் வந்து வடகரலையில் வந்து ஒரு 18 ஆண்டு, 29 ஆண்டு இங்கே அமெரிக்காவில்
வாழ்ந்தாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு வந்து 4 தங்கைகள். எனக்கு நான் தான் மூப்பு. அதனால அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற பெரிய பொறுப்பு இருந்தது. அது எங்க அப்பா சொல்லி தான் அனுப்பிச்சாரு. அதனால அதே மாரி பெரியார நான் பார்த்ததில்ல. ஆனா பெரியார், ஆசிரியர் ஐயா, வீரமணி ஐயா இவர்களுடைய கடைசி பெஞ்சில உள்ள மாணவன். அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா சோமா ஐயா இருக்காங்க, சோம இளங்கோவன் ஐயா அவங்க தான் முன்னாடி. நாங்கலாம் கடைசி பெஞ்சில இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் தமிழ்ச் சங்கத்தில இங்க வந்து நானும் ஒரு 10 வருஷம் இருந்தேன். 2 வருஷம் தலைவரா இருந்தேன். மற்றபடி பெட்னால வந்து 4 ஆண்டு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் நலிவடைந்தோர் குழுவுல வந்து உதவி தலைவரா இருந்தேன். நாங்க ஒரு 6, 7 ப்ராஜெக்ட் பண்ணுனோம். திட்டங்கள் தமிழ்நாட்டுல சில பள்ளிகளுக்கும், சில அந்த அம் கலைஞர்களுக்கெல்லாம் உதவி பண்ணோம். அது வந்து பெட்னா தான் பணம் குடுத்தாங்க. அதேபோல போராட்டங்கள் நான் தலைவரா இருக்கும்போது நீட்டு ப்ராப்ளம் வந்தது. அதில நான் முன்னெடுத்து போராடினோம். அப்புறம் ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட்டு, விவசாயிகள் போராட்டத்திலலாம் பங்கு பெற்று, அதேபோல சென்னை வெள்ளம், ஓகி புயல், கஜா புயல், ஹார்வர்ட் தமிழ் இருக்கை, இதுக்கெல்லாம் முன்னின்று நிதி திரட்டி அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணோம். அதிலெல்லாம் ஒரு சிறு மனநிறைவு தான். இவ்வளவுதான் என்னை பற்றி சொல்ல வேண்டியது. இங்க வந்து நான் என்னுடைய இணையர் சுஜாதா, மகன் அமரன், மகள் நிவிதாவுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணமே ஒரே தலைவர் தந்தை பெரியார். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி தோழர். அருமையான உரை. உங்களுடைய அனுபவம் மிகவும் வியக்க வைப்பதாக இருந்தது. நன்றி. அடுத்ததாக நான் தோழர் கிரேஸ் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். கிரேஸ். கிரேஸ், அட்லாண்டா கிரேஸ். கிரேஸ் பிரதீபா வாங்க ஐயா. இருக்காங்க. சரி, வரட்டும். வினோப்ரியா இருக்கீங்களா? வினோப்ரியா இருக்கீங்களா? வினோப்ரியா நீங்க? வினோப்ரியா இல்ல தோழர், நான் ரவிக்குமார். என்னுடைய மொபைல்ல இருந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் டிரைவ்ல இருக்கேன். நான் அப்புறமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி 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 ஐயா, நீங்க பேசுறீங்க ஐயா. சோம இளங்கோவன் ஐயா. அனைவருக்கும் மிக்க நன்றி. மிகவும் சிறப்பான நம்முடைய கடமைகளை எடுத்து சொல்லிவிட்டார் ஐயா செந்தில்வேல். ஒவ்வொருவரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நிலையில இருக்கின்றோம். நான் பிச்சாண்டார் கோவில் என்னும் திருச்சிக்கு அருகே கிராமத்திலே பிறந்து அங்கேயே படித்து, பின்னர் திருச்சி தூய வாழனார் கல்லூரி, தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்து, உங்களில் பலர் பிறக்கும் முன்பாகவே 1971 அமெரிக்கா வந்துட்டேன். வந்து குடல் மருத்துவராக இருந்து பணிபுரிந்து, தமிழ் ஆர்வத்தால சிகாகோ தமிழ்ச்சங்கத்தில் தலைவராகி பணிபுரிந்து, பின்னர் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பணிபுரிந்து தலைவராக இருந்தேன். பெரியார் பன்னாட்டு அமைப்பு ஒரு கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைச்சு, அதன் மூலமாக நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலக அளவில் தந்தை பெரியாரை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கன் ஹியூமன்ஸ் அசோசியேஷன், கனடியன் ஹியூமன்ஸ் அசோசியேஷன், ஜெர்மனியில் அந்த மாதிரியெல்லாம் மாநாடெல்லாம் போட்டு தமிழர்கள் இல்லாத மற்றவர்களுக்கும் போய் சேரணுங்கிறதுல இளைய தலைமுறை எனக்கு உதவியாக மிகவும் சிறப்பாக பணியாற்றும் இளமாறன், அருள், பெரியார் பன்னாடு அத்தனை பேரும் சிறப்பாக பணிபுரிகிறார்கள். அவர்களை எண்ணி நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். ஐயா செந்தில்வேல் அவர்களுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு. இங்க அமெரிக்காவில் எத்தனையோ தமிழர்கள் சிறப்பாக முனைவர் பட்டத்தோட பல்வேறு இதில் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பலர் பெரியார் உணர்வோடு இருக்கிறாங்க, கடமைகளை செய்கிறார்கள் என்பதை மகிழ்வுடன் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டிலே மீண்டும் நாம் செய்வோம், அதற்காக செய்வோம். இப்போ அடுத்து வேற யாரும் பேசுறாங்களான்னு கேளுமா, அப்புறமேல வந்து ஐயா செந்தில்வேல் அவருடைய கருத்தை கேட்போம். சரி, வேற யாராவது உங்களுடைய அனுபவத்தை சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் நீங்கள் அடைந்த பயன்களை சொல்ல விருப்பம்னா பாலா பேச முடியுமா? கையை உயர்த்துங்க. பாலா பேச முடியுமா? பயணத்துல இருக்கீங்களா? இல்ல பேசுறேன். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு வந்து ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே இந்த நிகழ்வு பெரியார் பன்னாட்டு அமைப்பின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக கொண்டு சென்றிருக்கும் நம்முடைய தோழர் ஜெயமாறன் அவர்களுக்கும்,
பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர். நாங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோடிகள் என்று அமெரிக்காவில் கருதக்கூடிய சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக சிறப்புரையாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் செந்தில்வேல் பெரிதும் மதிக்கக்கூடியவர், அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்வு இப்போ இதை போன்ற ஒரு நிகழ்வு நம்ம வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை விழாவிலே அண்ணன் செந்தில்வேல் அவர்களுடைய நெறியாள்களின் தலைமையிலே நாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவாக கொண்டாடினோம். அதிலும் பல இளைஞர்கள் இதை போன்ற தங்களுடைய அனுபவங்களை நெகிழ்ச்சியாக கூறினார்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சி. இதுல நம் சுயமரியாதை நேற்று இன்று நாளை என்ற தலைப்பிலே அது மிக முக்கியமானது. நமக்கெல்லாம் பகுத்தறிவும் சுயமரியாதையும் பெற்று தந்தவர் பகுத்தறிவு தந்தை பெரியார். நமக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்தவர் பேரறிஞர் அண்ணா. நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சமூக நீதி திட்டங்களால் தான், அவருடைய இடஒதுக்கீட்டால் தான் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைவரும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அவருடைய இந்த 3 தலைவரின் திட்டங்களாலும் 3 தலைவர்களின் இயக்க செயல்பாடுகளாலும் பயனடைந்திருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதை நாம் தொடர்ந்து பரப்புரை செய்ய வேண்டும். இதில் என்னுடைய பங்காக சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை நான் பல மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அது என்னவென்றால், நான் என்னுடைய தாய் அவர்களின் சொந்த ஊர் வட சென்னை, எனது தந்தை அவர்களுக்கு வானகரம். இது இங்கே நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்றால், நான் படித்து முடித்து இங்க எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. நீங்களாம் வட சென்னையின் முகவரி கிரெடிட் கார்டு கிடைக்காது முன்னாடிலாம். அது போன்ற பல இன்னல்களை நீங்க அதுக்கான ரீசன் கூட சொல்ல மாட்டாங்க, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற பல அனுபவங்களை நாமெல்லாம் பெற்றிருப்போம். அதையெல்லாம் முறியடிக்க, அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதுதான் அந்த சுயமரியாதை. அதைத்தான் நாம் இந்த பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் அவர்களிடம் பெறுகிறோம். தொடர்ந்து இப்பொழுது நாம் படித்து முடித்து ஒரு வேலைக்காக எங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு 2000 காலகட்டத்திலே நானெல்லாம் சென்று நின்ற பகுதி டைடல் பார்க். டைடல் பார்க்கின் வாசலிலே இங்கே அமெரிக்க மண்ணிலே இன்றைக்கும் பல துறைகளிலே பல உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த அனுபவம் இருந்திருக்கும். டைடல் பார்க்கின் வாசலிலே காவலாளிகளிடம் நம்முடைய ரெசியூமை கொடுத்திருப்போம். அந்த ரெசியூம் குப்பை தொட்டிக்கு போகுமா இல்லை வேறு எந்த அலுவலகங்களின் வாசப்படிக்கு போகுமா என்று கூட தெரியாது. ஆனால் அந்த டைடல் பார்க் ஒன்று இருந்ததால் தான் அங்கே நீங்கள் போய் அந்த ரெசியூமை கூட கொடுக்க முடிந்தது. அந்த டைடல் பார்க் என்று ஒன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் அந்த டைடல் பார்க் என்று ஒன்று கட்டப்படவில்லை என்றால் நீங்கள் எந்த வாசப்படிக்கு போய் உங்களுடைய ரெசியூமை கொடுத்திருப்பீர்கள்? இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இதை யோசிக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தகவல் தொழில்நுட்பத் துறையில் அவர் வகுத்த 1989 அவர் மாநில தகவல் தொழில்நுட்ப கொள்கையை வகுக்கிறார். 1996 அவர் டைடல் பார்க்கை அமைக்கிறார். இது இரண்டும் இல்லை என்றால் இன்றைக்கு அமெரிக்காவிலே நாங்கள் எல்லாம் இல்லை. அதற்கு முன்பாக 1989 மண்டல் கமிஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு அமைக்கிறார். இதையெல்லாம் நாம் தொடர்ந்து பரப்புரை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். இதை அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தொடர்ந்து அவருடைய தமிழ் கேள்வி யூடியூப் சேனல் மூலம் தொடர்ந்து பேசி வருகிறார். இதை நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே ஏதோ அவர் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பிரச்சாரங்களாக மாற வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து செய்வோம். அதற்கு இதை போன்ற ஒரு கூட்டங்களை பயன்படுத்திக் கொள்வோம். உங்களால் ஒரு மனிதரை மாற்ற முடிகிறது என்றால் அதுவே ஒரு பெரிய விடயம்தான். அதுவே ஒரு பெரிய சாதனை தான். அதை தொடர்ந்து செய்வோம். வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க கலைஞர் என்று கூறி நன்றி ஐயா. நன்றி தோழர் பாலா அவர்களே, அருமையான பேச்சு. அடுத்ததாக நான் சோம வேலாயுதம் ஐயா அவர்களை தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா.
மிக அருமையான ஒரு கூட்டம். ஜெயாமாரனுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்து ஐயா செந்தில்வேல். நான் என்ன பண்ணேன், 2-3 ஃபோனில் ஒன்று மாற்றி மாற்றி வந்ததுனால தொடர்ந்து என்னுடைய பேரை அறிவிக்க முடியல. ஐயா செந்தில்வேலன் அவர்கள் மிக அருமையான ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்கள். இந்த நாளே தான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் நான் முன்னாடி நேற்று சொல்லிடுறேன். சின்ன வயதில் பெரியார் கொள்கை எனக்கு அறிமுகமானது 40களில். 1940களில் எங்கள் சித்தப்பா பிவே தியாகராஜன் அப்படின்னு சொல்லி அவருடைய திருமணம். அன்றைக்கு திருச்சியில் இருந்த தீபோ வேதாச்சலம், ஞாபகம் இருக்காது என்னன்னு தெரியல, அவர் வந்து திராவிட கழகத்தில் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் தலைமையில் நடந்தது. அதிலிருந்து எனக்கு அந்த கழகப்பற்று அப்படிங்கிறது இயல்பாக அமைஞ்சது. இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது இன்னொரு சித்தப்பா கல்யாணம் வந்து அழைப்பதை கொண்டு போய் எங்கள் ஆசிரியர்கிட்ட கொடுத்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது, ஆஹா நம்ம வந்து வேறு விதமான ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசிரியருடைய ஒரு அன்பில் தான் கொடுத்தது. ஒரு ஆசிரியர் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துட்டார். இன்னொருவர் வந்து தன்னுடைய பார்ப்பன அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அவர்லாம் அந்த பையன்லாம் வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட மாட்டாயா, அவன்லாம் வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி வகுப்பில் சொல்லும்படியான ஒரு நிலைமை வந்துச்சு அவருக்கு. ஆக நாம் வந்து வேறுபடுத்தப்படுகிறோம் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் வந்தது. ஆனால் எந்த விதத்தில் அவங்க இந்த படிப்பில் ஏமாற்றவில்லை. எல்லோருக்கும் கொடுத்த அதே கல்வியை கொடுத்தார்கள். எனது படிப்பு மதிக்கப்பட்டது. பின்னால் நாளில் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறது பலவிதமானது வாய்ப்பு கிடைச்சத போது செஞ்சேன். அதில் முக்கியமாக இந்த ஆதி திராவிட தோழர்கள் அவர்கள்லாம் வந்து எங்களுடைய நெல் களத்தில் வந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு என்னென்ன இது சொல்லணுமோ படிப்பு பற்றி பேசுவோம். ஒரு தோழருக்கு அது வந்து சாதி மறுப்பு திருமணம், என்னுடைய மாணவர். அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து பெரியார் கல்லூரி ஆரம்பித்த நேரம் அது. நான் முதல்ல படித்த போதெல்லாம் ஜமால் முகமது கல்லூரி, சென்ட் ஜோசப் கல்லூரி, தூய வளவனார் கல்லூரி, நேஷனல் காலேஜ், இந்த 3 கல்லூரி தான் திருச்சியில் இருந்தது. அப்போ பெரியார் கல்லூரி வந்தது. அந்த புதுசில் வந்து அந்த தோழருக்கு ஏதாவது வேலை வாங்கி தரணும் அப்படிங்கிற வந்து கலப்பு திருமணம் அப்படிங்கிறதுனால 2 பேர் குடும்பத்திலையும் அவங்களுக்கு ஆதரவு இல்லை. தந்தை பெரியார் அவர்களிடம் அந்த பையனை அழைத்து போய் சொல்லி இந்த பையனுக்கு வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து இங்கே சித்தப்பா பேரும் மற்ற யார் பேரும் சொல்லலை, இது போல பேரை எழுதி வேலாயுதம் லெக்சரர் ஜமால் முகமது கல்லூரி அப்படியே எழுதி கொடுத்தாங்க. அவ்வளோதான். ஐயா அவர்களுடைய பெருந்தன்மை அழைத்துட்டு போய் அந்த பையன் நாளைக்கு வர சொல்லுங்க, அவருக்கு கடிதாசி கொடுத்துறேன், நீங்கள் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் அந்த பையன் போய் அந்த கடிதத்தை தந்தை பெரியார் கொடுத்து அவர் வேலை வாங்கிட்டார். ஒரு கல்லூரியில் கிடைக்கல அவருக்கு, ஒரு பாலிடெக்னிக்கில் ஒரு வேலை கிடைச்சிது. இதுபோல் சில பேர்களுக்கு அந்த தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் செய்வாங்க. போய் அவற்றை கேட்டால் தானாக வேறு எந்த இதிலையும் போய் அரசாங்கத்தினுடைய இதில் போய் உள்ள நுழைய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இந்த பெரியாருடைய இந்த குணம் மிகவும் பிடித்தது. அதே போல் வரவு செலவில் அவர் அவ்வளவு நேர்மையாக இருப்பார். அந்த பெரியார் மகாநாடு அப்படிங்கிறது வந்து தந்தை திராவிட கழக மாநாடு அத்தனையிலையும் பெண்களுக்கு கிடைக்கிற மரியாதை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த மாநாட்டிலையும் அதுபோல் பார்க்கறது இல்லை. அது போன்ற ஒரே ஒரு நிகழ்ச்சி, இந்த மாணவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தும் போது அந்த பெண்களை எப்படி மதித்தார்கள் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. அதை விட அதிகமாக அந்த தந்தை பெரியார் அவர்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு திராவிட கழக மாநாட்டிலையும் அந்த தோழர்கள் ஒவ்வொருவரும் அப்படி மதிக்கப்படுவார்கள். பெண்களுக்கு சரிநிகர் சமானம் அப்படிங்கிறது அங்கே தான் கிடைச்சிது. இதெல்லாம் வந்து சின்ன வயதில் நான் பார்த்த அனுபவங்கள். இப்பொழுது
சற்று வருத்தமாக தான் இருக்கிறது ஐயா அவர்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது. இந்த தோழர்களுக்கு நம்முடைய பழைய உணர்ச்சியை கொடுக்க வேண்டும். நீட் போன்ற ஒரு அதிகமான தொந்தரவு, நீட்டில் பலவிதமான பரீட்சைகள் வருது. அந்த காலத்துலலாம் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதுறதுக்கு முன்னால் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். அதில் நம்ம பிள்ளைகளை வடிகட்டி எடுத்துருவாங்க, பரீட்சைக்கு போட மாட்டாங்க. அதில் ஃபெயிலான எத்தனையோ பேர் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தந்தை பெரியார் பொழுது ஆரம்பித்த கல்லூரி, அல்லது கல்லூரின்னு சொல்ல முடியாதது, ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அப்போ ஆரம்பித்தார் புத்தூரில். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி செலெக்ஷன் எக்ஸாமினேஷனில் ஃபெயிலாக போய் எஸ்எஸ்எல்சி எழுத முடியாத பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஆரம்பித்தது அது. அதுபோல் பலவிதமான முன்னேற்றங்கள் அடைந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்போ அவர்கள் எப்படியும் நம்ம பலவிதமான இடத்துல இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காரணம், 90 விழுக்காடு பார்ப்பனர்களை கொண்ட ஒரு மைய அரசின் அதாவது செக்ரட்டேரியட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் மெயின் காரணம். அது அதில் நமக்கு வேணுங்கிற ஒரு நன்மை எந்த மாநிலத்துக்கு உரியது கிடையாது. அவர்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். பல விதமான இதெல்லாம் நான் சொல்லலாம், இது இப்போ வேண்டாம். பார்ப்பனர்களை பற்றி இப்போ மாற்றி பேசுவது இப்போ எனக்கு நோக்கம் இல்லை. நம்முடைய மாணவர்கள் எப்படி முன்னேறணும் அதுதான் முக்கியம். நீட்டு போன்ற பழைய இது வடிகட்டி இன்னொரு விதமாக வருது, இன்னொரு விதமாக வரும், பலவிதமான பொருளையும் வருது. அதிலிருந்து நம்ம மாணவர்கள் முன்னேறணும். முதல்ல அவர்களுக்கு ஒரு இன உணர்வு வேணும். நம்முடைய இனத்தை எப்படி முன்னேற்றணும், ஒரு சாதி மறுப்பு, இதெல்லாம் நம்ம கையில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். அதை நம்ம தோழர்கள் ரொம்ப அருமையாக பேசுனாங்க. பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் வரவேண்டான்னு நினச்சேன். பரவாயில்ல, உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டேன். இன்னும் நிறைய இருக்க விஷயங்கள் அப்புறம் சொல்லலாம். நன்றி. நன்றிங்க நன்றி, ஐயா. இதோட முடிச்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா. நீங்கள் தந்தை பெரியார் அவர்களோட நீங்கள் பழகிய அனுபவத்தையும், அந்த மாநாடுகளில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று நாங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாம நீங்கள் நேரில் கண்ட சாட்சியாக சொன்னதையும் நான் மிகவும் மதிக்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நான் திரு துரை சந்திரசேகரன் ஐயா அவர்களை இங்கே தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்படி அழைக்கிறேன். ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா. சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. உங்களுடைய பேச்சும் தோழர் செந்தில்வேல் அவருடைய பேச்சும் ரொம்ப பயனுள்ள பேச்சு. இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது சுயமரியாதை இயக்கம் ஏற்கனவே இருந்தது போலவும் பெரியார் சேர்ந்தது போலவும் சொன்னீங்க. ஆனால் சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று. திருவிக்காவே பதிவு செஞ்சிருக்கிறாரு. சுயமரியாதை இயக்கத்துக்கு தாயும் தந்தையும் இது மாதிரி பெரியார் ஈவேரா அவர்களும் நானும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சுயமரியாதை என்ற சொல்லுக்கு சமமான ஒரு சொல்லு உலக டிக்ஷனரிகள்ல, உலக கலைக்களஞ்சியங்கள்ல வேறு மாற்று சொல்லே கிடையாது. அவ்வளவு உயர்வான மக்களை முன்னேற்றக்கூடிய, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சொல்லுன்னு சொல்லுவார். இந்த சுயமரியாதை என்ற சொல்லுக்குள்ளே தான் மனித உரிமை, இந்த சுயமரியாதை என்ற சொல்லுக்குள்ளே தான் ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண் விடுதலை, சமதர்மம், சமத்துவம் எல்லாவற்றையும் முற்போக்கான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான இந்த சொல்லை முதன்மைப்படுத்தி இந்த சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கி ஒரு 20 ஆண்டு காலம் அவர் நீதி கட்சி தலைவராக வருகிற வரை அவர் போட்ட அந்த 20 ஆண்டுகள் விதைத்த விதைதான் இன்று வரை இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாட்டை ஒரு தனி தீவாக காட்டக்கூடிய நிலையிலும், அது மாதிரி உலக அளவிலே இன்றைக்கு தமிழர்கள் விரவி பரவி நல்ல வாழ்க்கை நுகரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அது மாதிரி நம்முடைய தோழர் செந்தில்வேல் அவர்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு எல்லாம் சொன்னாங்க. அது மாதிரி இளைய தலைமுறை மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு ஜாதிய அந்த பிடிமானங்களிலே அதிகமாக
ஈடுபடுவதாக சொல்லி அச்சப்பட்டாங்க. அது உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கு. இருந்தாலும் கடந்த காலத்தை காட்டிலும் பெரியாருக்கு மிகப்பெரிய வரவேற்பு. பெரியாரை ஒரு இளைய தலைமுறை லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இப்பதான் கணிஞ்சிருக்கு. இது கடந்த காலத்துல சொல்ல முடியாது. அதாவது தொடக்கங்கள்ல நீங்க பெரியார் ஐயா அதை காங்கிரஸுக்கு மாற்று திராவிடர் கழகம் என்று இருந்த அந்த காலம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி என்று இருந்த அந்த காலம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு மிகப்பெரிய வீச்சான காலமாக இந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதுக்கு அந்த இடத்துக்கு பெரியாரை கொண்டு போய் சேர்த்தவங்க சங்கிகளைத்தான் சொல்லணும். பெரியார் மீது அவன் எவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்களோ அந்த அளவுக்கு பெரியாரை தெரிந்து கொள்ள வேண்டும், பெரியாரை படிக்கணும்னு சொல்லி இளைய தலைமுறை நிறைய இன்றைக்கு உள்வாங்கி இருக்கிறாங்க. அதனால நம்ம பெரிய அளவுக்கு அச்சப்படவோ பயப்படவோ தேவையில்லை. இது மாதிரி தொடர்ந்த எதிர்ப்புகளும் ஏளனங்களும் இழிமொழிகளும் அவமரியாதைகளும் இன்னைக்கு கலைஞர் மேலேயோ ஸ்டாலின் மேலேயோ ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த சொல்லாடல் இருக்கு இல்லையா, துரோகிகள் காட்டி கொடுக்கக்கூடியவர்கள், இது கடந்த காலத்துல இருக்கு. பெரியார் மேல ஏவப்படாத வீசப்படாத இடி சொற்களே கிடையாது. அவ்வளவு பெரிய அளவு இருக்கு. நீ யாருக்கு பிறந்த உங்க அப்பா தெரியுமா உனக்குன்னு கூட பெரியாரை கேட்டிருக்காங்க. பெரியார் அவருக்கு கூட கோவப்படல. நான் யாருக்கு பிறந்தன்றது முக்கியம் இல்லை, நீ யாருக்கு பிறந்தன்றது முக்கியம் இல்லை, நமக்கு இப்ப நம்மள யாருக்கு மானம் இருக்கு யாருக்கு அறிவு இருக்குன்றதான் முக்கியம் தவிர அதை பத்தி கவலைப்படு தம்பின்னு அவருக்கு பதில் சொல்றாரு பெரியார். அப்படி பொது உடைமைவாதி பொது உடைமை ஏற்படணும்னு சொல்றிய ஓ மனைவிய பொது உடைமை ஆக்குயான்னு கேட்கறான். இப்படிலாம் இன்னைக்கு நம்மளை கேட்டா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனா பெரியார் பொறுத்து கொண்டு இதுக்கு பதில் கேள்வி கேட்க வேண்டிய இடம் வேற, அந்த அம்மா கிட்ட கேளு, நாகம்யார்கிட்ட என்கிட்ட ஏன் கேட்கறேன்னு சொல்லி இப்படி எதிர்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் பெரியார். அவரால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அவரால் ஏற்படுத்தப்பட்ட உணர்ச்சி, இந்த சுயமரியாதை உணர்ச்சி என்பதுதான் இன்று வரை தமிழர்களை, தமிழ்நாட்டை இன்றைக்கு சங்கிகளோ ஒன்றிய அரசோ பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த துணிச்சலோடையும் அந்த மன திருப்தியோடையும் நம்ம பயணத்தை கண்டிப்பா தொடரணும். நமக்கு இன்னும் அதிக பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இதுல குறிப்பா ஊடகங்கள் இந்த துரோகிகளுக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரம், இன்னைக்கு கலைஞரை பற்றி அவதூறு பேசக்கூடியவனுக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் இந்த ஊடகங்கள் கொடுக்கறத ஒரு அறிவு கருத்துகளுக்கு கொடுக்குறாங்களா, ஒரு பகுத்தறிவாதிகளுக்கு கொடுக்குறாங்களா, இல்ல பகுத்தறிவு கருத்துகள் பரவுவதற்கு இந்த ஊடகங்கள் உதவுகிறதா? நான் சொல்றது தமிழ்நாட்டுல இல்ல. அப்ப அதெல்லாம் தான் காரணம். அப்ப இது மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏதோ கொஞ்சம் பேர் 50 பேர் 30 பேர் 40 பேர் கேட்கற வரைக்கும் ஊதுற சங்க ஊதுவோம், விடியறப்ப விடியட்டும்னு நினைக்காம விடிய வச்சே தீர்வுன்ற அந்த தன் நம்பிக்கையோட நம்முடைய பயணத்தை துணிச்சலா எதிர்கொள்வோம். கண்டிப்பா அறிவு கருத்து தான் வெல்லும். பெகல் சொன்னார் இல்லையா, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும், மற்ற எல்லாமே அடிபடும் மிதிப்படும். அந்த வகையில ஆன்மீகம் என்பது ஒரு காற்றடைக்கப்பட்ட பலூன், அவ்வளவுதான். பகுத்தறிவு என்பது ஒரு குண்டூசி, கண்டிப்பா அதை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஐயா செந்தில் அவர்களுக்கு இந்த திருப்பூர் மாநாடு 1924 அதுல அந்த வருட பிழை என்று அவரே சொன்னார்கள். அது 1922 திருப்பூர் மாநாடு. 1924 திருவண்ணாமலை மாநாடு நடைபெற்றது என்பதையும் அந்த நேரத்தில் நினைவூட்டி இந்த அருமையான ஏற்பாட்டை செய்து தொடர்ந்து பெரியாரியலை அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியிலே இங்கு வந்து இன்னும் சட்டம் இல்லாம வேல் குத்திக்கிறான், சட்டம் இல்லாம இன்னைக்கு நாக்கில் அழகு குத்திக்கிறான், இன்னும் இங்க மூட நம்பிக்கைகளை பறைசாற்றுவதிலே, அதுல பெருமைப்பட்டு கொள்வதிலே, பட்டாடை உடுத்தி கொண்டு அப்படி பவனி வருவதிலே மோசமான ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் அறிவு வளருது, ஒரு பக்கம் மூட நம்பிக்கை தன்னை விட முடியாம அதையும் சுமந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அவலம் அமெரிக்க தமிழர்களிடத்திலே பார்க்கிறோம். அதையெல்லாம் எதிர்த்து நிர்மூலப்படுத்தக்கூடிய பெரும் பணியை பெரியார் பன்னாட்டு அமைப்புக்கு இருக்கு. அதை அந்த அறிவார்ந்த கருத்துக்களை சுமந்து செல்லக்கூடிய இந்த அமைப்பை வழிநடத்தக்கூடிய டாக்டர் சோமா அவர்கள், நம்முடைய அருள் அவர்கள், அரசு செல்லையா அவர்கள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய புதிய வரவுகள் இப்படி இந்த மண்ணை இன்னும் பக்குவப்படுத்த பெரியாரிய நெறியிலே பயணிக்க செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாராட்டுக்கு உரியது என்பதை சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டை இந்த நிகழ்வாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படியும் சமாளித்து விட முடியும். தந்தை பெரியார் நம்மோடு இருக்கிறார். இவர்களால் இன்னமும் தூக்கிவிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் என்று தெளிவாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக நான் தோழர் கிரேஸ் அவர்களை அழைக்கிறேன். கிரேஸ் வாங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா? பேசக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்களா? நன்றி நன்றி ஜெயா. அனைவருக்கும் வணக்கம். ஜெயா, உங்களுடைய உரையும் ஐயா அவர்களுடைய உரையும் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. பல தகவல்கள் புதிதாக தெரிந்து கொண்டோம். அது இன்றைக்கு வந்து எப்படி மீண்டும் சாதி வந்து விடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு அப்படின்னு ஐயா பகிர்ந்துகிட்டது செய்தியை கேட்டு பயமா இருக்கு. அதை ஒட்டிய பல கருத்துக்களை வந்து இங்க கூட வந்து நான் கேட்டிருக்கேன். இப்போ ஒரு ஐயா சொன்னாங்க இங்க கூட சாதி சங்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது. அதையும் பார்த்து ஒரு அச்சுறுத்தும் நிலை இருக்குது. ஆனா அதை தாண்டியும் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரியாரை பற்றி படிப்பவர்களும் அதை பற்றி பேசுபவர்களும் நிறைய இருக்கிறோம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறதாக இருக்கு. நான் வந்து இப்ப நிறைய பேர் இங்க படிச்சு நல்ல வேலைக்கு இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒண்ணு நான் இப்ப நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்க அலுவலகத்துல வந்து ஒருத்தர் குறிப்பா என்கிட்ட வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாரு, இங்க இந்தியர்கள் நிறைய பேர் வேலைக்கு வந்திருந்தா கூட தமிழ்நாட்டில இருந்து, இப்ப நான் சொல்றது வந்து ஐடில வந்து தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட நான் ரொம்ப பெருமையா வந்து பெரியாரை பத்தி தான் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சர்நேம் இருக்காது. ஏன் வந்து லாஸ்ட் நேம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் வந்து லாஸ்ட் நேம் டிஃப்ரெண்டா இருக்கும் குடும்பத்துல அப்படிம்பாங்க. இந்த 2 இடங்களிலும் நான் ரொம்ப பெருமையா வந்து பெரியாரை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நான் சொல்லுவேன். இங்க அமெரிக்கர்களும் அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அதை ரொம்ப வியந்து கேட்பாங்க. ஓ அப்படியா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஏன் வந்து உங்களுக்கு சர்நேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ரொம்ப பெருமையா பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் அவங்க தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, படிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு காரணம் வந்து பெரியாரோட தொடங்கிய அந்த என்ன சொல்றது சிந்தனை, திராவிட கட்சிகளை தொடர்ந்து வந்து அந்த பல இடஒதுக்கீடு, அப்புறம் படிப்பதற்கான உதவிகள் எல்லாம் செஞ்சதுனாலதான் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும். இன்னொன்னு வந்து இப்போ ஐயா சொல்ற மாதிரி இங்க வந்து இப்படி படிச்சு வந்தவங்க நிறைய பேர் வந்து எதற்கு இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்கும் பொழுதும் வந்து இதை பற்றி பேசி அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள், அதை பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து நிறையவே வந்து நான் சிறு வயதுல இருந்தே பெரியாரை படிச்சு வளர்ந்தது இல்லை. பின்னர் தான் நான் கல்லூரியும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். அது இப்ப எழுத்து உலகில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறையவே பேசவும் படிக்கவும் தொடங்கி இருக்கேன். இன்னும் நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால வந்து அவரை பற்றி பேசுவதற்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கத்துக்கணும். ஆனா அவருடைய கருத்துக்கள், அவர் அப்பயே அவ்வளவு பேசியிருக்காங்க, பெண்களுக்காக பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப அவர் மேல மரியாதையும் அன்பும் தான் இருக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு நிறைய சந்தர்ப்பங்கள்ல நினைச்சிருக்கேன் நானு, 100 பெரியார் இன்றைக்கும் வேணும் அப்படின்னு. அவரை பார்த்து இன்றைக்கும் பயப்படுறாங்க, அவர் தேவையும் படுறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்ந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி கிரேஸ், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததற்கு சிறப்பாக இருந்தது. நன்றி. அடுத்ததாக தோழர் செந்தில்வேல் அவர்களை அழைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தோழர். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா துரை சந்திரசேகரன் அவர்கள் அந்த ஆண்டை திருத்தினார். மகிழ்ச்சி, நன்றி. நிறைவாக நான் ஒன்றை மட்டும் இன்னும் சொன்னதிலிருந்தும் நான் பேசியதிலிருந்தும் ஒரு கருத்தை மட்டும் மீண்டும் சொல்லி வந்து நம்முடைய அன்பு தம்பி நியூஜெர்சி பாலா பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார். நான் தமிழ் கேள்வி ஆரம்பித்த இந்த ஒரு 4-5 ஆண்டுகள்ல நான் பெயர் குறிப்பிட்டு இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒண்ணு பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது அடிக்குது, கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க. அது ஆண்டவரால் தான் எனக்கு இது ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லுவாங்க.
அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது நீங்க இருக்கிறீங்கன்னா யாரேனும் ஒருவரை கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவருக்கு அறிமுகப்படுத்தி அவர் வந்து கிறிஸ்தவராக மாற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி யாரேனும் ஒருவரை அவர் மாற்றி விட்டா அவருடைய ஒரு பெரிய ஒரு கோல் அச்சீவ் பண்ணது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, சந்தோஷம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல பார்த்திருப்போம். நம்ம யாரையாவது ஒரு 4 பேரை அறிமுகப்படுத்தணும்பாங்க. இதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் அல்லவா? அது வந்து மேபி அது 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 அவங்களுக்கு ஹாப்பினஸ குடுக்கலாம். அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல அத செய்றவங்களுக்கு பொருளாதார வலிமையை தரலாம். கிறிஸ்தவத்திற்குள் அதை சேர்பவர்களுக்கு அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் நாம இப்ப கிட்டத்தட்ட அந்த மாரி ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னா, அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கணும் அப்படின்னு கிறிஸ்தவத்தில் சொல்வது போல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல வந்து அ ஒ ஒவ்வொருவரும் நபர்களை சேர்க்கிறார்களோ, அந்த மாதிரி நாம பெரியாருக்குள் எத்தனை பேர கொண்டு வரப் போறோம்? அப்படிங்கிறத ஒரு டாஸ்க்கா வைக்கணும். இப்ப இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ள நான் யாராவது ஒருத்தரையாவது என்ன செய்வேன்? பெரியாரை அறிமுகப்படுத்துவேன், திராவிட இயக்க கொள்கையில அறிமுகப்படுத்துவேன்னு சொல்லி, நான் இந்த 4, 5 ஆண்டுகளில் அப்படி வந்து மாற்றிய அல்லது அந்த தளத்திலிருந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டு திராவிட இயக்க பாதைக்கு திரும்பியவர்கள வந்து இப்ப மகிழ்ச்சியாகவும், தன்னடக்கத்தோடும், பெருமையாகவும் சொல்ல முடியும். இத்தனை பேரை வந்து எதிர் முகாமிலிருந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். உரையாடின்னு சொல்லி. நீங்களும் அந்த மாரி நெறைய பேர செஞ்சிருப்பீங்க. ஜெயமாறன் பலரும் அப்படித்தான் இன்னைக்கு இந்த களத்துக்கு வந்திருக்கிறாங்கங்கிறத அவங்க குறிப்பிடும்போது மகிழ்ச்சி. அதை சோர்வில்லாமல், தொய்வில்லாமல் அல்லது இன்னும் வீரியத்தோடும், வேகத்தோடும் நாம வந்து செய்வோம். ஒரு டாஸ்க்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். எத்தனை பேரை நம்ம வந்து உரையாடி இந்த பக்கம் அழைத்து வருகிறோம் அப்படிங்கிறத டாஸ்க்கா ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத சொல்றேன். அப்புறம் துரை சந்திரசேகரன் ஐயா சொன்னதுல ஒரு கருத்து. அதுல நான் ஒரு இடத்தில் உடன்படுகிறேன். ஒரு இடத்துல ஒரு சின்ன மாற்று கருத்து. பெரியாரை ஏராளமான இளைஞர்கள் இப்பொழுதுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஐயா சொன்னார். 100 விழுக்காடு உண்மை. அந்த கருத்துல நான் முழுமையாக உடன்படுகிறேன். ஆனால் அதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியாரிய கருத்துக்களை திராவிட இயக்க அரசியலை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களும் இன்றைக்கு பெரியாரின் பெயரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எஸ். ஆனால் தேர்தல் அரசியலில் அவர்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள்? பெரியாரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரியாரின் தலைவன் தான். பெரியாரோடு எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தேர்தல் அரசியலில் திராவிட இயக்கத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய பேராபத்து. சோ அந்த இடத்திலையும் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருந்தால் பெரியாரை மறுதலிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய சாய்ஸ் என்பது திராவிட இயக்க தேர்தல் அரசியலில் திராவிட இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நோக்கி நகர்த்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நல்ல வாய்ப்பு. அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம். நன்றி தோழர். இந்த சுயமரியாதை 100 என்கிற இந்த நிகழ்வு முதல்ல சுயமரியாதை இயக்கம், அந்த இயக்கத்திற்கு முன்னாடியே சுயமரியாதைக்காக போராடிய பலர், இவர்களையெல்லாம் பத்தி நினைக்கணும். அது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு இன்னைக்கு இந்த இயக்கம் இங்கே இது அந்த போராட்டங்கள், அதனால் பயன் பெற்றவர்கள், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பத்தி நம்ம விவாதிக்கணும். அப்படின்னா அதற்கு சரியான களமாக இன்று அமைந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். யாருக்காக இந்த சுயமரியாதை இயக்கம் போராடியதோ அதே சமூகத்து மக்கள் இன்னும் கூட இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்காக எதிராகவும், தாம் பெற்ற உரிமைகளுக்கு எதிராக பேசுவது, பேச வைக்கப்படுவது, மூளை செலவை செய்யப்படுவது குறித்து, அப்புறம் சாதிய பெருமை பேசி பேசியே சதி செய்யப்படுவதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் இன்னைக்கு இருக்க பிரச்சனை. இத பத்தி தான் நம்ம பேசணும். அதை நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க தோழர். பெரியார் ஒழிக்க நினைத்த சாதியை வைத்தே சாதி வளர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவையெல்லாம் இன்னொரு பக்கம் எதை உணர்த்துகிறது அப்படின்னா, சுயமரியாதை இயக்கத்தின் உண்மையான செயல்பாடுகள் இன்னமும் தொடர வேண்டும். எந்த நோக்கத்தில் அந்த செயல்பாடுகள் எப்படி உண்மையாக அது இருந்ததோ அதே போல இன்னைக்கு நமக்கு இன்னும் நம்ம தொடரணும், இது முடியல அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்துது. அப்போ பெரியார் சொன்னது ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த ஒரு வரியால் தான் நானே ஈர்க்கப்பட்டேன். நான் என்ன சொன்னாலும், நானே சொன்னாலும் நம்பாத, நீ உன் அறிவை கொண்டு சிந்தி அப்படிங்கிற தந்தை பெரியார் சொன்ன அந்த தாரக மந்திரத்தை நம்ம நினைவில் வைத்துக் கொண்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்பாம, எனக்கு எது நல்லது, என்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்கிறது இதை நாம திரும்பி திரும்பி யோசிக்கணுங்கிறத இந்த நிகழ்வும் வலியுறுத்தி இருக்கிறது. அதே மாதிரி சுயமரியாதையால் பயன்பெற்ற பலர் இங்க பேசியதை பார்க்கும்போது, இங்கே ஒரு அடுத்த படை தயாராக இருக்கிறது என்பதும் தெரிகிறது.
இந்த மாதிரி சுயமரியாதை கூட்டங்களுக்கு பெண்கள் அதிகம் வருவதில்லை என்று நான் வருத்தப்பட்டேன். நல்ல வேளையாக இன்னைக்கு சரிக்கு சரி பெண்கள் வந்து தங்கள் அனுபவங்களை பேசியது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாருங்கள் தோழர்களே, நாம் ஒரு படையாக திரண்டெழுவோம், சுயமாய் சிந்திப்போம், வளர்ப்போம் சுயமரியாதையை. கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும், பேசிய அத்தனை பெரியவர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தோழர் இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க பெரியார், வளர பகுத்தறிவு. நன்றி.